Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Good afternoon all of you. எல்லாருக்கும் நான் பேசுறது தெளிவா கேக்குதா? My screen sharing is good. Sorry for the delay. Right. So hope எல்லாருமே உங்களோட அட்டெண்டன்ஸை வந்து போட்டுட்டீங்க. So because அட்டெண்டன்ஸின் அடிப்படையில் தான் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் செய்யப்படும். So attendance is very important. So once again I will share the form to all of you. Right. Hi Afnan, good evening. Hi Ahmad Shalam. Hi Madhushika. Hi Nizma. Hi Tara. Hi Rizkan. Hi Shinuloshan. All of you. Not good evening my dears, it's good afternoon. Good evening நம்ம வளமையாவே 6 o'clock போறதுக்கு தான் நம்ம good evening யூஸ் பண்ணுவோம். So good afternoon, right? Right. Okay guys, so let's start the class. Right, let's start the class. So நாம பார்த்துட்டு இருக்கிறது அலகு 1 பொருளியல் அறிமுகம் சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்ச விஷயங்களின் படி பிளானிங் பாஸ் பேப்பரினுடைய அனாலிசிஸ் நம்ம பார்த்திருந்தோம் 10 வருஷத்தினுடைய பேப்பர்ஸ். அதே மாதிரி போன கிளாஸினுடைய ரெக்கார்டிங்ஸை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். நம்ம பொருளியலினுடைய அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதுல பொருளியல் என்பது எவ்வாறு ஒரு விஞ்ஞானமாகின்றது, பொருளியல்ல பௌதீக தேவை உள தேவைகள் என்பது என்ன, மென்டல் நீட்ஸ் என்பது என்ன, பிசிக்கல் நீட்ஸ் என்பது என்ன, மனிதனுடைய பொருளாதார நடத்தை என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் பிஹேவியர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நடத்தை என்பது என்ன, இந்த பொருளாதார நடத்தைக்கும் மனிதனுடைய தேவை விருப்பத்துக்கும் வளங்களுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறு காணப்படுகிறது, நாம பொருளியலை எவ்வாறு ஒரு சயின்ஸ் என்று சொல்லி டிஃபைன் பண்ண முடியும், அதே சமயம் ஒரு இயற்கை விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய நேச்சுரல் சயின்ஸோட சோசியல் சயின்ஸான சமூக விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு நம்ம எப்படி விளக்க முடியும், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்துட்டும் எவ்வாறு மற்றைய விஞ்ஞானங்கள்ல இருந்து எவ்வாறெல்லாமே இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து வேறுபடுகிறது, அதாவது லெப்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆய்வு ஊடகங்களில் உறுதிப்படுத்தக்கூடிய விடயங்களாக நேச்சுரல் சயின்ஸ்ல காணப்படும். ஆனால் பொருளியல்ல காணப்படுகின்ற விதிகளை நாம லெப்ல வச்சோ ஒரு ஆய்வு கூடங்கள்ல வச்சோ நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருந்தோம். அதே மாதிரி எக்கனாமிக் பிஹேவியர் மனிதனுடைய பொருளாதார நடத்தை என்பது அவன் வாழுகின்ற சமூகத்தை பொறுத்து, அவன் இருக்கின்ற சூழலை பொறுத்து, அவனுடைய காலத்தை பொறுத்து எல்லாமே வித்தியாசமாகும். பட் நேச்சுரல் சயின்ஸ் வந்துட்டு அவ்வாறெல்லாம் மாற்றம் அடையாது என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அதற்கு பிறகு தான் நம்ம ஒரு ப்ராப்பரான டெபினிஷன் நம்ம பொருளியலுக்கு நம்ம முன்வைத்தோம். அதாவது பொருளியலுக்கு நாம முன்வைத்த ஒரு ப்ராப்பரான டெபினிஷன் என்பது என்னவாக இருக்க போகிறது, மனிதனுடைய எல்லையற்ற விருப்பங்களோடு ஒப்பீடு செய்யும் போது வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு எவ்வாறு அவனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்கின்றான் என்பது பற்றிய மனிதனுடைய பொருளாதார நடத்தையை பற்றி ஆய்வு செய்வதுதான் இந்த பொருளியல் என்று நம்ம வரைவிலக்கணப்படுத்தினோம். அதாவது மாற்று பயன்பாட்டுடைய அருமையான வளங்களுக்கும் எல்லையற்ற மனித விருப்பங்களுக்கும் இடையிலான தொடர்பு, அந்த தொடர்பு என்பது என்ன, மாற்று பயன்பாட்டுடைய அருமையான வளங்களை கொண்டு மனிதனுடைய எல்லையற்ற விருப்பங்களை அவன் எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கின்றான், அந்த தொடர்பு தான் இந்த பொருளியல் என்று நம்ம சொல்லக்கூடியதாக இருந்தது. சோ இதுதான் நம்ம கடைசியாக பார்த்த டெபினிஷன். அதற்கு பிறகு நம்ம லாஸ்டா பார்த்திருந்த டாபிக் வந்து ஏன் நாம ஒரு பொருளியல் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸை நம்ம படிச்சு கொள்ளணும். சோ இது நாம படிச்சிருந்தோம் நிறைய விஷயங்கள். ஒரு அரசாங்கமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிர்வாகத்தை சரியாக நடாத்தி செல்லணும்னு சொன்னால் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் வந்துட்டும் சரியாக தெரிந்திருக்கணும். சோ ஒரு அரசாங்கம் தனது நிர்வாகத்தை நடாத்தி செல்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு பிரஜையாக நீங்க முடிவெடுத்து சரியான தீர்மானங்களை எடுத்து நடாத்தி செல்லணும்னு சொன்னால் அதற்கு நீங்க பொருளியல் தெரிந்திருக்கணும். அதே மாதிரி பொருளியல்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு நாட்டில ஏன் பணவீக்கம் என்பது விலைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது, ஒரு நாட்டில ஏன் அந்நிய செலாவணி என்பது இல்லாமல் போகிறது, வெளிநாட்டு முதலீடுகள் என்பது என்ன, வட்டி வீதம் என்பது என்ன, மத்திய வங்கி என்று சொல்லக்கூடிய விடயங்கள், செய்திகள்ல போகக்கூடிய நியூஸ் எல்லாம் நீங்க சரியாக நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு பொருளியல் சம்பந்தப்பட்ட விளக்கம் தெரிந்திருக்கொண்டு பார்த்திருந்தோம். அதே மாதிரி சமூகத்துல நீங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நிலையில காணப்படுவீங்க. பொருட்களை வாங்கக்கூடிய இறுதி நுகர்வோனாக காணப்படலாம், அல்லது ஒரு வணிகத்தை ஆரம்பித்து அல்லது இன்னொரு வணிகத்தில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளராக காணப்படலாம், அல்லது பொருட்களினுடைய உற்பத்தியாளராக இருக்கலாம். சோ எந்த நிலைமையிலையும் நீங்க ஒரு எஃபிஷியன்டான டிசிஷனை எடுக்கணும். இப்ப இருக்கிற நாட்டு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பொருளியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மிக மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு வாக்காளராக ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர்களை நீங்க சூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்க முன்வைக்கின்ற கொள்கைகளை புரிந்து கொண்டு இவங்களுடைய பொருளாதார திட்டங்கள் சரி வருமா இல்லை வெறும் வெற்று வார்த்தைகளான்னு சொல்லி புரிஞ்சு சரியான தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பொருளியல் தொடர்பான விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல மிக முக்கியமாக ஒரு பாடசாலை மாணவன் என்ற ரீதியில ஒரு லொஜிக்கலான நல்ல தர்க்க ரீதியாக சிந்தித்து ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய முடிவுகள்
உங்களுக்கு இந்த பொருளியல் சம்பந்தப்பட்ட அலகுகள் அதனுடைய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு தேவையாக காணப்படும். அதே சமயம் நல்ல ஒரு வேலையை நீங்க தேடிக்கொள்ளணும் சொன்னாலும் இந்த பொருளியல் தொடர்பான நிலைமை சம்பந்தப்பட்ட அறிவு உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி ஏன் நாம ஒரு பொருளியல் என்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் என்கின்ற வரைக்கும் நாம இதுவரைக்குமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸினுடைய வீடியோஸ். இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ எல்லாருமே படிச்சீங்களா, பாத்தீங்களா, எல்லாருமே புரிஞ்சுதான்? All of you have a good understanding, right? எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரிஞ்சிருந்துச்சா? ரிஸ்மா, அப்துல் ரஹ்மான், முனீர், நந்து, ஷவிக்ஷன், ஹனி, சிவகுமாரி, ஆமினா, அகார் முகமது, முஸ்லி, ஷலாம், அஜிதா, அகிலா, ரிஃப்னா, பவித்ரா, ரைட்? ஹாவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ எல்லாருக்குமே ஆப்ல வந்துட்டும் வீடியோஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது தானே? யூ ஷுட் ஹாவ் தி எக்ஸஸ். என்ன சரி பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு எலகேட் பண்ணியிருக்கிற அட்மினை வந்துட்டும் கண்டெக்ட் பண்ணி உடனடியாகவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா, வீடியோஸ் என்ன சரி பிரச்சனை இல்லையா, அவங்க 1-to-1 உங்களுக்கு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஃபோனை ஷேர் பண்ணி she will clear all the things. So better use them properly, right? At the same time அவங்க அனுப்புற மெசேஜஸ்க்கு you should reply in a certain time, right? அவங்க குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பினாலோ என்ன மெசேஜ் அனுப்பினாலும் அவங்களோட கீப் கம்யூனிகேட், அவங்களோட டெய்லி வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷனை வச்சுக்கொள்ளுங்க. என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ சவிக்ஷன் என்ன சரி அப்லிங்க் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட உங்களோட கொலீக்கோட நீங்க ஹெல்ப் கேளுங்க. தே வில் ஹெல்ப் யூ to give the links and others details. Okay, at the same time I have provided the unit 1 materials in the group also. இந்த அலகு 1 அதனுடைய நோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் நான் புதிதாக எட் பண்ணியிருந்தேன்னு சொன்னா அது நோட்ஸ்ல இருக்காது. ஸோ அதை வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நோட்ஸ்ல வந்துடும். அது இல்லைன்னு சொன்னா நீங்க எழுதி கொள்ள முடியும் once you have your physical notes on your hand, right? So that's it. Okay, let's start the topics for today's class. ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலினுடைய வகைகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் நம்ம இன்றைக்கு நம்ம கிளாஸஸ் டாபிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்பாக பொருளியல், அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பேரின பொருளியல் என்று சொல்லி 2 விதங்களாக நம்ம பொருளியலினை வகைப்படுத்த முடியும். அதே போல மைடியர்ஸ் பொருளியலினுடைய கூற்றுக்கள் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பது வேற, பொருளியலினுடைய வகை என்று சொல்லக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்பது வேற. பொருளியலினுடைய கூற்றுக்கள் என்று சொல்லப்படுவதால பாசிட்டிவ் எக்கனாமிக், அதே மாதிரி நோமேட்டிவ் எக்கனாமிக். ஸோ இந்த கூற்றுக்கள் என்று சொல்வது நீங்க முன்வைக்கின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து நீங்க சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க சொல்றோமே தவிர இது வேற ஒரு விடயமும் கிடையாது. ஸோ பொருளியலினுடைய வகைகள் என்று சொல்லப்படுவது மைக்ரோ எக்கனாமிக்ஸும் மேக்ரோ எக்கனாமிக்ஸும் தான். பொருளியலுடைய கூற்றுக்கள், நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அந்த கூற்று ஒரு பாசிட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்டா, நீங்க சொல்றது ஒரு பாசிட்டிவாக நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களா, இல்ல நோமேட்டிவ் என்று சொல்லக்கூடிய நியம பொருளியலாக சொல்றீங்களான்னு சொல்லி கூற்றுக்களை தான் நம்ம பாசிட்டிவ் அண்ட் நோமேட்டிவ் என்று பிரிப்போமே தவிர பொருளியலினுடைய வகைகள் என்பது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸாக தான் காணப்படுது. சம்டைம் நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது இதை குழப்பி மாற்றி எல்லாம் படிப்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ ஃபாலோ திஸ். இது எல்லாருக்குமே கிளியரா நான் சொன்ன விஷயம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் types of economics and economic statements, right? எது எதுக்குள்ள வரும்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். Shall I get a quickly from all the people? Right, so let me change the mouse pointer. Right, so students, a small check. எல்லாருக்குமே இந்த மவுஸ்ல வந்துட்டு yellow color highlighter ஒன்று விளங்குதா? A small round, right? Okay, right. So மேக்ரோ எக்கனாமிக்ஸ் னு சொல்லக்கூடிய நுண்பாக பொருளியலை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் let's start with this picture, right? இப்போ இந்த பிக்சரை பார்ப்பதன் மூலமாக என்ன ஸ்டூடண்ட்ஸ் நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? what are you understanding? This is our Sri Lanka. This is our Sri Lanka. So இந்த இலங்கையில ஏகப்பட்ட மக்கள் காணப்படுறாங்க. இந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரோல் இருக்குது. சில பேர் டாக்டர்ஸா இருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, சில பேர் ஒவ்வொருத்தருமே மரக்கறி இருப்பாங்க, சில பேர் வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க, ரைட்? வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க, கணவனாக இருப்பாங்க, அதே சமயம் அவங்க வேலைக்கு போறவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களும் காணப்படுவாங்க.
சோ இந்த நுண்பாக பொருளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ்ல நாம என்னத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த நுண்பாக பொருளியல் என்பதுக்கு டெபினிஷன், சிற்றின பொருளியல் அல்லது நுண்பாக என்பது ஒரு பொருளாதாரத்தை, அதாவது பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்கள் இருக்கின்ற விடயம், அவங்க நடந்து கொள்கின்ற விதம். இது ஒரு நாடைத்தான் நம்ம பொருளாதாரம் சொல்றோம். இலங்கை பொருளாதாரம் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். சோ ஒரு பொருளாதாரத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து, அதாவது இந்த பொருளாதாரத்துக்குள்ள வீட்டுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. யாரு? வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு அந்த வருமானத்துல ஒரு பகுதியை செலவு செஞ்சுட்டு ஒரு பகுதியை சேமித்து கொண்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் சேவைகளையும் கடைகளையும் ஷாப்ஸ்லையும் போய் நுகர்வு செய்து கொண்டு வாழக்கூடிய நபர்களை நம்ம வீட்டுத்துறை அப்படின்னு சொல்லுவோம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறுவனத்துறை அப்படின்னு சொல்லும் போது இவங்க இந்த வீட்டுத்துறை யாருக்கு? இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக உற்பத்தி செய்து அதனை இந்த நுகர்வாளர்களுக்கு, இந்த வீட்டுத்துறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யறவங்களை நாம நிறுவனத்துறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரசு துறை, அரசாங்கம். இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை கட்டுப்படுத்தி நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடணும்னு சொல்லி மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயகமான ஆட்சி வந்துட்டு காணப்படும். சோ அரசு துறை, வீட்டுத்துறை, நிறுவனத்துறை இப்படின்னு சொல்லி 3 பிரதான துறைகள் வந்துட்டும் ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் அல்லது ஒவ்வொரு நாட்டிலையும் காணப்படும். இது புரியுதா நான் சொல்ற விஷயம்? இந்த வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? Right? Household sectors, firm sector, government sector. Right? இப்போ இந்த சிற்றின பொருளியல் என்பது என்ன சொல்லுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொருளாதாரத்தை நம்ம பல்வேறு பகுதிகளாக நம்ம பிரிக்க முடியும். இவங்க எல்லாரும் வீட்டுத்துறையினர், இவங்க எல்லாரும் நிறுவனத்துறையினர், இவங்க எல்லாருமே அரசு துறையினர். இது இந்த நிறுவனம், இந்த பொருளை வழங்குகின்ற நிறுவனம், இது இந்த சேவையினை வழங்குகின்ற நிறுவனம். இந்த பொருளினுடைய விலை, இந்த சேவையினுடைய விலை என்று சொல்லி இந்த பொருளாதாரத்தினை பல்வேறு பகுதிகளாக நம்ம பிரிச்சு அந்த பகுதிகளை பற்றி தனித்தனியாக நுணுக்கமாக நம்ம ஆய்வு செய்கிறது தான் சிற்றின பொருளியல் சொல்றோம். அதாவது இந்த பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்தமாக எடுத்தா ஓகே, இவங்க எவ்வளவு பேரும் வீட்டுத்துறையினர், அப்ப அவங்களை பற்றி மட்டும் நம்ம ஆய்வு செய்யறோம், மற்றவங்களை விட்டுறது. ஒரு நிறுவனத்துறையினர், அவங்களை பத்தி மட்டும் ஆய்வு செய்யற, மற்றவங்களை நம்ம கணக்கு எடுக்கிறல. அரசாங்கத்தை பற்றியா, அரசாங்கத்தை பற்றி மற்றும் ஆய்வு செய்யற, மற்றவங்களை நம்ம கணக்கு எடுக்கிறல. உதாரணத்துக்கு ஒரு மெலிபென் பிஸ்கட்டினுடைய விலையா, அந்த மெலிபென் கம்பெனியை பற்றியும் அந்த மெலிபென் பிஸ்கட்டினுடைய விலையும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதை பத்தி மட்டும் ஆய்வு செய்கிறது. அல்லது அந்த பொருளுக்கான டிமாண்ட் எப்படி உருவாகுது, அல்லது அந்த பொருளுக்கான மார்க்கெட், உதாரணத்துக்கு கல்விக்கான சந்தை, எஜுகேஷன் மார்க்கெட்னு சொன்னா எஜுகேஷன் மார்க்கெட் எப்படி செயற்படுதுன்னு சொல்லி அதை மட்டும் செய்கிறது, மற்ற விடயங்களை விட்டுற. அல்லது கொமர்ஸ் படிக்கிற பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளை பற்றி ஆய்வு செய்யறேன்னு சொன்னா அதை பற்றி மட்டும் ஆய்வு செய்யற. இவ்வாறு பொருளாதாரத்தை பல்வேறு கண்ணோட்டங்களில் பல்வேறு பகுதிகளாக பிரித்து அதனை தனித்தனியாக அவங்களை பற்றி மட்டும் நுணுக்கமாக ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையினை தான் நாம சிற்றின பொருளியல் அல்லது நுண்பாக பொருளியல் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ எக்கனாமிக்ங்கிற வார்த்தை மூலமாக நம்ம இங்க விளங்கப்படுத்துறோம். இது புரிஞ்சுது எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயம்? சோ சிற்றின பொருளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அல்லது நுண்பாக பொருளியல் என்று சொல்லக்கூடிய விஷயம் மைக்ரோ எக்கனாமிக். ரைட்? சோ இதைத்தான் நாம சொல்லக்கூடிய விஷயம். சோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், பொருளியல்ல ஒவ்வொரு பிரிவு, அது நிறுவனமாக இருக்கலாம், அதாவது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், அல்லது பொருளியலில் காணப்படுகின்ற மாறிகள், பொருளியல் மாறிகள் சொன்னால் விலை, கேள்வித்தொகை, நிரம்பல், இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். பணவீக்கம் என்பது மாறிக்கொண்டிருக்கும், வேலை வாய்ப்பினுடைய வீதம் என்பது மாறிக்கொண்டிருக்கும். இவ்வாறான பொருளியல் மாறிகள் போன்ற ஒவ்வொரு சிறிய அலகையும், இது எழுத்துப்பிழை அழகுண்டு இருக்குது, அழகுண்டு வரணும். சோ ஒவ்வொரு சிறிய அலகையும் தனித்தனியாக எடுத்து அவற்றினுடைய நடத்தை எவ்வாறு காணப்படுகிறது, இந்த நிறுவனம் எவ்வாறு செயற்படுகிறது, இந்த தனிநபர் எவ்வாறு செயற்படுகின்றார், இந்த பொருளியல் மாறியான இந்த விலை எவ்வாறு காணப்படுகிறது, இந்த கேள்வி தொகை என்பது எவ்வாறு காணப்படுகிறது, இந்த வேலை வாய்ப்பு என்பது எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்லி தனித்தனியாக நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதனை நாம சிற்றின பொருளியல் சொல்லுவோம். சோ பொருளாதார அளவுல காணப்படுகின்ற நுகர்வோர்களை பற்றி மாத்திரம், அல்லது ஊழியர்களை பற்றி மாத்திரம், அல்லது உற்பத்தி நிறுவனத்தை பற்றி மாத்திரம், அல்லது அரசு போன்ற தீர்மானங்களை மேற்கொள்கின்ற பல்வேறான அலகுகளினுடைய பொருளாதார நடத்தையை தனித்தனியாக ஆய்வு செய்வதுதான் இந்த சிற்றின பொருளியல் என்று சொல்லக்கூடிய விஷயமாக காணப்படுது. இப்போ எல்லாருக்குமே இந்த சிற்றின பொருளியல் அல்லது மைக்ரோ எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக புரிஞ்சுதான்? ஐ நீட் ஆன்சர்.
எஸ் ஓ நோ? ரைட். சோ ரிஃப்காசியாட் நான் இன்னொரு தரம் சொல்றேன் பாருங்க. நம்ம நாட்டுல காணப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு அந்த பிரிவை மட்டும் ஆய்வு செய்தால் அதனை நம்ம சிற்றின பொருளியல் அப்படின்னு சொல்லுவோம். மரியம் கேக்குறாங்க, இஸ் திஸ் சப்ஜெக்ட் கனெக்ட் வித் ஏஐடின்னு சொன்னால் எப்சல்யூட்லி எஸ். ஏஐடினுள்ளேயும் நமக்கு எக்கனாமிக் சப்ஜெக்ட் காணப்படுது. ECN 103 என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வரும். பட் மை டியர்ஸ், ஏஐடியை நம்ம குயிக்கா படிப்போம். குயிக்காக நான் விஷயத்தை மட்டும் சொல்லி கொண்டு போவேன். பட் ஏ லெவல் நம்ம கொஞ்சம் விரிவா படிப்போம். அதனால தான் நான் தனித்தனியாகவே இதை எடுத்துக்கொண்டு போறேன். பட் கட்டாயம் உங்களுக்கு இதுல படிக்கிறது ஏஐடிக்கு உதவும். ரைட். இப்போ அடுத்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், உதாரணங்கள் இப்ப என்னென்ன விடயங்களை நாம இந்த சிற்றின பொருளியல் என்று சொல்லலாம் என்று சொன்னால், எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியாது. குறித்த ஒரு பண்டத்தினுடைய கேள்வி, நிரம்பல், விலை நிர்ணயம் தொடர்பான ஆய்வு. அதாவது ஒரு பொருளுக்கு எப்படி டிமாண்ட் என்பது உருவாகிறது, ஒரு பொருளுக்கு நிரம்பல் என்பது எவ்வளவு பேர் பொருளை விற்கிறதுக்கு மார்க்கெட்ல ரெடியாக இருக்கிறாங்க, சப்ளை என்று சொல்லுவோம். சோ அந்த பொருளுக்கான நிரம்பல், அந்த பொருளுக்கு எப்படி விலை தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு பொருளை எடுத்து, அது ஒரு மெலிவன் பிஸ்கட்டாக இருக்கலாம், அல்லது அங்கர் பால்மாவா இருக்கலாம், அல்லது கேஸாக இருக்கலாம், அல்லது பெட்ரோலாக இருக்கலாம், எதுவோ ஒரு பண்டத்தினுடைய டிமாண்ட், சப்ளை, பிரைஸ் டிசிஷன் எப்படி மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி நீங்க அந்த பண்டத்தை மாத்திரம் எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, கேஸுக்கு எப்படி டிமாண்ட் வருது, எப்படி சப்ளை வருது, எப்படி இதனுடைய பிரைஸை டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க ஆய்வு செய்தால் அது சிற்றின பொருளியல். பிகாஸ் ஒரு பொருளைத்தான் நீங்க எடுத்தீங்க ஆய்வு செய்கின்றீர்கள். அதே மாதிரி நிறுவனம் ஒன்றினுடைய உற்பத்தி தொழிற்பாடு, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை எடுக்கிறீங்க, அதாவது சிபெட்கோ, ஒரு நம்முடைய அரச பெட்ரோலிய திணைக்களம் சிபெட்கோவை எடுக்கிறீங்க, அல்லது லங்கா ஐஓசியை எடுக்கிறீங்க, அல்லது கேஸை கொடுக்கக்கூடிய நிறுவனம் எடுக்கிறீங்க, அல்லது அங்கர் நிறுவனம், மெலிபன், எந்த ஒரு நிறுவனத்தையும் எடுத்து அதனுடைய உற்பத்தி தொழிற்பாடு, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது, ரைட், என்னென்ன உற்பத்தி காரணிகள் பயன்படுத்துறாங்க, எப்படி வெளியீடு நடக்குதுன்னு சொல்லி அதனை பற்றி மாத்திரம் ஆய்வு செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிற்றின பொருளியல் தொழிற்பாடு. அதே சமயம் ஒவ்வொரு பண்டம் தொடர்பான சந்தை செயற்பாடு, ரைட், மார்க்கெட்ல பெட்ரோலுக்கான மார்க்கெட் எப்படி நடக்குது, ஏன் கியூல நிக்கிறாங்க மக்கள், ஏன் பொருட்கள் வந்து வரல, அதற்கான காரணம் என்ன, அல்லது இன்றைக்கு ஏகப்பட்ட பொருட்களுடைய விலைகள் வந்துடும் அதிகரிச்சு கொண்டே போகுது, ரைட். இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கு டுடே ஒரு A3 பேப்பர், ஒரு 500 ஷீட் இருக்கக்கூடிய ஒரு பேப்பருடைய விலை எவ்வளவு தெரியுமா? கேன் யூ கெஸ் இட், ஹவு மச்? ரைட், நாம கம்பெனில இருந்து டைரக்டா எடுக்கிறதால ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று நமக்கு கிடைக்கும். பல்கா நான் எடுக்கிறதால, அவங்ககிட்ட இந்த பல்க் ஆர்டர் நான் கொடுக்கறதால, கேன் யூ கெஸ் இட் ஹவு மச்னு சொல்லி? ஒரு 500 ஷீட் A3 பேப்பர், 500 இருக்கக்கூடிய A3 பேப்பர், ஒரு 80 GSM எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். கேன் யூ கெஸ் இட் ஹவு மச்? 5800, 5800 ரூபாய் இன்றைக்கு போகுது, ரைட். இதுவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வெறும் 1500 ரூபாவுக்கு எடுக்கக்கூடிய பேப்பர் இன்றைக்கு 5500, ஆல்மோஸ்ட் 6000ல இருக்குது. சோ அப்ப இந்த பேப்பரினுடைய மார்க்கெட் என்ன மாதிரி காணப்படுது, இதுக்கு ஏன் இவ்வளவு விலை போகுது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு பண்டத்துக்கும் தொடர்பான சந்தை, மார்க்கெட், சந்தை என்பது நம்ம ஏற்கனவே பிசினஸ் ஸ்டடீஸ்லயே நம்ம படிச்சுக்கிறோம். என்னன்னு படிச்சுக்கிறோம்? சந்தை என்றால் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற நிலைமை, கண்டிஷன் என்பது சந்தை. அது ஆன்லைனாக இருக்கலாம், அதை சந்தை வெளி என்று சொல்லுவோம், அல்லது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம், அதனை சந்தை இடம் என்று சொல்லுவோம். சோ இந்த சந்தை, ஒவ்வொரு பொருளுக்குமே சந்தை இருக்குது. ஒரு எஜுகேஷன் மார்க்கெட் இருக்கிறது, ஆன்லைன்ல ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்டை பத்தியும் அந்த பொருள் தொடர்பாக, ஒவ்வொரு பண்டம் தொடர்பான சந்தையினுடைய செயற்பாட்டை பத்தி ஆய்வு செய்யும். அல்லது சந்தையில நுகர்வோனினுடைய நடத்தை, பிகாஸ் இங்க சந்தையில் நுகர்வோனின் நடத்தை என்பது, நுகர்வோன் என்பது நம்மளோட ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்துல நுகர்வோர்கள் இருப்பாங்க, உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க, முதலீட்டாளர்கள் இருப்பாங்க, அரசாங்கம் இருக்கு. இதுல நுகர்வோனை மாத்திரம் எடுத்து அவனுடைய நடத்தையை பத்தி ஆய்வு செய்தால் நீங்க ஒரு பிரிவை மட்டும்தான் எடுத்து ஆய்வு செய்றீங்க. இது ஒரு சிற்றின பொருளியல், இட்ஸ் a மைக்ரோ எக்கனாமிக். அதே மாதிரி வியாபார நிறுவனம் ஒன்றின் சந்தையினுடைய செயற்பாடு, ஒரு பிசினஸ்ல ஒரு நிறுவனம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சிகரெட் கம்பெனி, டொபாக்கோ கம்பெனியை எடுக்கிறீங்க. நாட்டுல பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கிறது, உணவுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது, ரைட். எல்லா பொருளுக்கும் விலை கூடிட்டு போகுது. ஒரு கொரியர் சர்வீஸை எடுத்தாலும் கொரியர் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பரா வந்துட்டு டெலிவரி பண்ண முடியாம இருக்கு. தராஸ்ல வந்துட்டு ஏற்கனவே நான் ஒரு SSD மெமரி கார்டு ஒன்று ஸ்டூடெண்ட் SSD டிரைவ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பஸ்ல வந்து டெலிவரி பண்றாங்க. பஸ்ல வந்து இறங்கி பஸ் ஹோல்ல நின்று எடுத்து நாம அங்க போய் டெலிவரி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்குது.
எல்லா பிசினஸுமே பாதிக்கப்பட்டீங்க. ஆனா கடையில சிகரெட் தட்டுப்பாடுங்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டீங்க நீங்க? யாரு சரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரு சரி சிகரெட் குடிக்க போனவங்க சிகரெட் இல்லன்னு திரும்ப வந்த கதையை அது கேள்விப்பட்டீங்களா நீங்க இந்த உலக கட்டத்துக்குள்ள? நெவர் எவர். அதுக்கான தாராளமான சப்ளை இருக்குது. ஆனா எப்படி வருது, எங்கல வருது, எப்படி கொண்டு வராங்கிறது தெரியாது. ரைட்? சோ திஸ் இஸ் ஹவ் அவர் எக்கனாமி. சோ இத பத்தி நீங்க ஒரு ஆய்வு செய்றீங்கன்னு சொன்னால் அது அந்த டொபாக்கோ கம்பெனி இந்த சிகரெட் இண்டஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அதனை பற்றிய ஒரு சந்தையினுடைய செயற்பாடாக இருந்தால் அதுவும் ஒரு சிற்றின பொருளியலாகத்தான் இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த அருமை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணக்கரு நம்ம படிப்போம் விரிவாக. சிம்பிளா நம்ம படிச்சுக்கிறோம். அருமை ஸ்கேசிட்டின்னு சொல்லக்கூடியது என்னது? மனிதனுடைய எல்லையற்ற விருப்பங்களோடு நம்ம பார்க்கும்போது அதனை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற வளங்கள் மிக மிக பற்றாக்குறையாக காணப்படுகிறது. இது எல்லா பொருளாதாரத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த அருமை. அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஒரு நாட்டுல அருமை பிரச்சனை காணப்படுகிறது. வளப்பகிர்வு, யாருக்கு எந்த பொருளை உற்பத்தி செய்யுங்கிற பிரச்சனை காணப்படுகிறது. வள ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை காணப்படுகிறது. வறுமை என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் காணப்படுகிறது. பணவீக்கம் என்கின்ற பிரச்சனை காணப்படுகிறது. வேலை வாய்ப்பு பிரச்சனை காணப்படுகிறது. இந்த பிரச்சனைகளுக்குள்ள அருமை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாறியை எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு சிற்றின பொருளியல் தான். அதே மாதிரி தான் அமைச்செலவு என்று சொல்லக்கூடிய ஒரு மாறியினை எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு சிற்றின பொருளியல். ஒரு நிறுவனத்தினுடைய செலவு நடத்து எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கும்போது ஒரு நிறுவனத்தை மட்டும் எடுக்கிறீங்க, அவங்களுடைய செலவு அதிகரிச்சுக்குது. ஏன் அதிகரிச்சுக்குது? அல்லது குறைந்திருக்கிறது, ஏன் குறைஞ்சிருக்கிறது? சோ இந்த மாதிரி அந்த செலவை பற்றி ஒரு நிறுவனத்தை பத்தி நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிற்றின பொருளியல். அதே மாதிரி எல்லை செலவுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், எத்தனையோ கான்செப்ட் இருக்குது. மாறும் செலவுகள், எல்லை செலவுகள், அமைய செலவுகள், பொருளாதார செலவுகள், பொருளாதாரமற்ற செலவுகள், நிதி செலவுகள், நிதியற்ற செலவுகள். இதுல எல்லை செலவுன்னு சொல்லக்கூடிய மார்ஜினல் காஸ்ட்டை மட்டும் எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் தட் இஸ் மைக்ரோ எக்கனாமிக். அதே சமயம் மாற்று பயன்பாடுகளுக்கு இடையிலான தெரிவு என்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த தெரிவை எப்படி மேற்கொள்ற? மாற்று பயன்பாடு என்பது என்ன? ஒரு வளத்தினை இன்னொரு விடயங்களுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. உங்கள்கிட்ட நிலம் இருக்குதா? எஸ், அந்த நிலத்தை பயன்படுத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஒரு பிளே கிரவுண்ட் கட்டலாம், அல்லது ஒரு விடுதி, ஒரு ஹாஸ்டல்ல கட்டி நீங்க வாடகை கொடுக்கலாம். எஸ், தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் யூஸ், மாற்று பயன்பாடு. உழைப்பு உங்கள்கிட்ட காணப்படுகிறது. இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகலாம், இன்னொரு நிறுவனத்துக்கு போகலாம். உழைப்பு மாற்று பயன்பாடு காணப்படுகிறது. ரைட்? உங்களோட மூலதனம் காணப்படுகிறது. உங்கள்கிட்ட மெஷின் இருக்குது, நீங்க மெஷின் வாங்க போறீங்க, அல்லது வேறொரு வாங்க போவாரு. சோ இதற்கான மாற்று பயன்பாடுகள் காணப்படுகிறது. இதுக்குள்ள எதை நம்ம சூஸ் பண்ணணுங்கிற தெரிவு என்கின்ற பிரச்சனையை நீங்க எதன் அடிப்படையில் நீங்க செய்றீங்க? ஒரு பொருளை நீங்க தெரிவு செய்யும் போது விலையை பாக்குறீங்களா, தரத்தை பாக்குறீங்களா, எதனை நீங்க ஒப்பிடு செய்றீங்க, எதன் அடிப்படையில் அதனை தெரிவு செய்கிறீங்கன்னு சொல்லி இந்த தெரிவு பிரச்சனை என்கின்ற ஒரு விடயத்தை மாத்திரம் நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு சிற்றின பொருளியல் மாறியாகத்தான் இருக்க போகிறது. சோ சுருக்கமாக சொன்னோம்னு சொன்னா சிற்றின பொருளியல் என்பது ஒரு பொருளாதாரத்துல காணப்படுகின்ற பகுதிகளை பல்வேறு பகுதிகளாக பிரிச்சு அதனை தனித்தனியாக நுணுக்கமாக ஆய்வு செய்வதுதான் இந்த சிற்றின பொருளியல். இதற்கான உதாரணம் ஒரு பொருளினுடைய டிமாண்டை பத்தி, ஒரு பொருளினுடைய சப்ளையை பத்தி, ஒரு பொருளினுடைய பிரைஸ் எப்படி தீர்மானிக்கப்படுது, ஒரு பொருளினுடைய உற்பத்தி தொழிற்பாடு எவ்வாறுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை மட்டுமே நம்ம ஆய்வு செய்தோம்னு சொன்னால் இதனை நாம சிற்றின பொருளியல் அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? திலக்ஷி, நிரம்பல் என்றா என்னன்னு தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி திலக்ஷி கேட்டுக்கிறாங்க. இப்படித்தான் இதை பத்தி நம்ம வெரி வெரி டீப்பா நம்ம படிப்போம். நிரம்பல் அதாவது சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது வேற எதுவும் கிடையாது. நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு பொருளை கேட்கறீங்க, உங்களுக்கு பொருள் கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு சொன்னால் அங்க சப்ளை என்பது இருக்குது, நிரம்பல் என்பது இருக்குன்னு அர்த்தம். பொருளை கேட்கறீங்க, பொருள் இல்லைன்னு சொன்னால் சப்ளை என்பது இல்லை, நிரம்பல் என்பது பற்றாக்குறையா இருக்குது, நிரம்பல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில இன்றைக்கு நம்ம நாட்டுல பெட்ரோல் நிரம்பல் இருக்கிறதா இல்லையான்னு சொன்னா உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? பெட்ரோல் சப்ளைக்கு இருக்குதா இல்லையா? நம்ம நாட்டுல கேஸ் சப்ளை இருக்குதா இல்லையா? ஆன்சர் இஸ் வாட்? நோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிரம்பல் இல்லை என்று அர்த்தம். அப்ப நிரம்பல்டா என்ன? உற்பத்தியாளர்கள் எவ்வளவு பொருட்களை சந்தைக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க என்பதுதான் நிரம்பல். நமக்கு வாங்குறதுக்கு பொருள் இருக்குதா இல்லையா என்பதுதான் நிரம்பல். அவங்க விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுதான் நிரம்பல். டிமாண்ட்னா என்ன? நாம வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது டிமாண்ட். அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா இல்லையா என்பது சப்ளை. சிம்பிளான ஒரு விஷயம். ரைட்? சோ அஸ்மா கேட்டிருக்காங்க, சார் லாஸ்ட் பாயிண்ட் மாற்று பயன்பாடு, கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர்? எஸ், மாற்று பயன்பாடுண்டா இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் காசு இருக்குன்னு வைங்களேன். அந்த 500 ரூபாய் காசுக்கு மாற்று பயன்பாடு இருக்குதாண்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ் ஓ நோ? உங்கள்கிட்ட காணப்படுகின்ற ஒரு 500 ரூபாய் காசை வெவ்வேறு விதமான விடயங்களுக்கு உங்களால பயன்படுத்த முடியுமான்னு சொன்னால் எஸ் ஓ நோ? எஸ். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலம்
ஒன்றுமே கட்டடம் இல்லாமலுக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட 4 பேர் வந்து கேட்கிறாங்க, உண்டு அந்த நிலத்தை எனக்கு வில்லுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்கிறார். நீங்க யோசிக்கிறீங்க இது ஒரு ஸ்கூல் கட்டலாம்னு யோசிக்கிறீங்க. அல்லது இன்னொருத்தர் யோசிக்கிறாங்க, இல்ல இதை வந்து நான் ஒரு ஹாஸ்டல் ஒன்று கட்டி வாடகை கொடுக்க போறேன்னு பாக்குறாரு. அல்லது நீங்க இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, நமக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறதுக்கு இருக்குது, அந்த கடை ஒன்றை கட்டி நாம ஒரு வியாபாரத்தை செய்வோம்னு நினைக்கிறோம். இது ஒரு மாற்று பயன்பாடா இல்லையா? அந்த நிலத்தை மாற்று வேற வேற விடயங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் உங்களோட உழைப்பு, உங்களோட இருக்கக்கூடிய மூலதனம், இதைத்தான் நாம இங்க மாற்று பயன்பாடு சொல்றோம். ஓகே அஸ்மா, go to your point. வினோதன் 2023 பேட்சுக்கு எப்ப எக்கனாமிக் கிளாஸ் சொன்னா டைம் டேபிள கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க, அதன்படி நம்ம போவோம். ரைட், ரிஃப்கா ஜியாட் கேட்டிக்கிறாங்க தெரிவு உண்டா என்னன்னு சொல்லி. சோ தெரிவு என்பது மைடியஸ், இப்ப நீங்க எத்தனையோ துறைகள் இருக்கிறது, அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் இருக்குது, எக்கனாமிக் சப்ஜெக்ட் இருக்குது, பிசினஸ் ஸ்டடிஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, உங்களுக்கு ஆர்ட்ஸ் துறை இருக்கிறது, பயாலஜிக்கல் துறை இருக்குது. நீங்க எதனை தெரிவு செஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு கிளாஸுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னால் A level 2024 நான் எந்த பாடத்தை எழுதணுங்கிறத நீங்க தெரிவு செஞ்சிருக்கீங்க. எக்கனாமிக்ஸ் அதுதான் தெரிவு. ஏன் நீங்க இதை தெரிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யறதுதான் இந்த தெரிவு பிரச்சனையை ஆய்வு செய்யற விஷயம். ரைட், உங்களுக்கு HP லேப்டாப் இருக்குது, ஆப்பிள் லேப்டாப் இருக்குது, ரைட், டெல் லேப்டாப் இருக்குது. நீங்க சூஸ் பண்ணும்போது HP சூஸ் பண்றீங்க அல்லது ஆப்பிள் மெக்க சூஸ் பண்றீங்க. ஏன் சூஸ் பண்றீங்க என்று சொல்வதுதான் இந்த தெரிவு என்கிற சொல்ல விஷயம். சாய்ஸ். ரைட், சிம்பிளா தான் விஷயம். புரிஞ்சுது எல்லாருக்குமே? மேக் சென்ஸ் கைஸ்? இல்மா கேட்டிக்கிறாங்க, சார் அருமைனா பற்றாக்குறை இல்லையா, வரையறுக்கப்பட்டது தானான்னு சொன்னா ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அருமையின் பற்றாக்குறை என்பதும் வரையறுக்கப்பட்டது என்பதும் ஒரே வேர்ட் தான். இப்ப தமிழ்ல உங்களுக்கு தெரியும் தானே, தமிழ் வந்துட்டும் ஒரு ஒரு பல்வேறுபட்ட ஒத்தகருத்து சொற்களை கொண்டது. லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. அதை வரையறுக்கப்பட்டது, பற்றாக்குறை, ஸ்கேசிட்டி எல்லா வேர்ட்லயும் நம்ம வச்சு சொல்லலாம். எல்லா விடயங்களும் ஒன்றுதான். ரைட், சோ பணவீக்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லி அனிதா மதுஷானி கேட்டிக்கிறாங்க. பணவீக்கம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நாட்டுல பொது விலை மட்டம்னா 1-2 பொருட்கள் கிடையாது, எல்லா பொருட்களினுடைய விலைகளும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே செல்லுமாக இருந்தால் அதனைத்தான் பணவீக்கம்னு சொல்லுவோம். ரைட், அதாவது ஒரு உதாரணத்துக்கு வீக்கம்னு சொல்லும் போது உங்களோட போன்ல இருக்கக்கூடிய பேட்டரி வந்துட்டும் வீங்குதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? உங்களோட போன் இருக்குது, உங்களோட போனோட பேட்டரி வந்துட்டும் வீங்குது, நல்லா ஊதிட்டு வருது, கவரும் மேல விளங்குது, போன் வந்துட்டும் வீங்குதுன்னு சொன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்? சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்க போகுது? போன் வெடிக்க போகுது, அதான் நடக்க போகுது. கரெக்டா சொல்றீங்க எல்லாரும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டுல பணவீக்கம் அதிகரித்து கொண்டு போனால் என்ன நடக்க போகுதுன்ற அர்த்தம்? ரைட், போராட்டங்கள் வெடிக்க போகுதுன்ற அர்த்தம். அதுதான் நம்ம நாட்டுல நடந்துச்சு. சோ அதனாலதான் நம்ம அதுக்கு பேரு பணவீக்கம்னு சொல்றோம். பணம் அதனுடைய பெருமதியை இழந்து கொண்டு வருவது. ஒரு பொருளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா அந்த பொருளுடைய விலை 1000 ரூபாவாக இருந்தது. பொருள் மாறவில்லை, பொருளினுடைய அளவு மாறவில்லை, நம்ம வாங்க வேண்டிய அளவு தொகை மாறவில்லை, அதே அளவு பொருளுக்கு கூட காசு கொடுக்க வேண்டி வருதுன்னு சொன்னால் பணவீக்கம், பணத்தினுடைய பெருமதி இல்லாமல் போயிருக்கின்ற அர்த்தம். ரைட், இல்மா திரும்ப கேட்டுக்கிறாங்க, அருமை நிலையானது பட் பற்றாக்குறை நிலை இல்லையே. எஸ், டெஃபினெட்லி எஸ். பட் நம்ம விளக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், நாம அருமை என்கின்ற ஒரு எண்ணக்கருவியை நம்ம விளக்கும் போது எல்லையற்ற மனித விருப்பங்களோடு ஒப்பீடு செய்யும் போது அருமையான வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுது அல்லது வரையறுக்கப்பட்டு காணப்படுதுன்னு சொல்லுவோம். இதனால அர்த்தம் என்னன்னு சொன்னால் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு போதுமான அளவு வளங்கள் இல்லை. சிம்பிளா இதுதான் மீனிங். ரைட், ரைட். So that's it guys. So hope everyone understood. So அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரீடிங் நோட்ஸ்னு சொல்லி நான் முக்கியமாக சில நோட்ஸா வந்துட்டு நான் உங்களுக்கு எட் பண்ணியிருப்பேன். இது உங்களுடைய மேலதிகமான ஒரு நாலேஜுக்கு நீங்க இதனை ரீட் பண்ணி நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ நம்மளோட புக்ல வந்துட்டு இந்த நோட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரக்கூடிய நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு புக்ல இருக்காது. இதை நீங்க கொஞ்சம் எழுதி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நான் மேலதிகமான உங்களுக்கு ரீடிங்காக சில விஷயங்களை நான் உள்ளடக்கிக்கிறேன். நுண்பாக பொருளியல் என்பது ஒரு பொருளாதாரத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து அந்த பகுதிகளை பற்றி தனித்தனியாக ஆய்வு செய்கின்ற நடவடிக்கைகளை தான் நம்ம நுண்பாக பொருளியல் சொல்றோம். அதாவது வீட்டுத்துறை மற்றும் நிறுவனத்துறையினையும் கொண்ட ஒரு பொருளாதாரம் இருந்துச்சு என்று சொன்னால்
இங்கு சுதந்திர வியாபார அலகுகள் சொன்னால் சுதந்திரமாக காணப்படுகின்ற தனியார் துறை நிறுவனங்கள். இவங்க வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு, அதாவது லிமிட் பண்ணின ரிசோர்ஸ், இதனை கொண்டு பொருட்களினுடைய உற்பத்தியாக இருக்கட்டும், பொருட்கள் சேவைகளுடைய விற்பனையாகட்டும் பற்றி பலதரப்பட்ட சந்தைகளுக்கு இவங்க வழங்குறாங்க. இதனை பற்றி ஆராய்கின்றதுதான் அதாவது சுருக்கமாக ஒரு நிறுவனத்தை பற்றி ஆய்வு செய்கிறது சிற்றின பொருளியல். மேலும் இங்கு வீட்டுத்துறை, நிறுவனத்துறை எவ்வாறு வரையறுக்கப்பட்ட வளங்களை ஒதுக்கீடு, பகிர்வு மற்றும் நுகர்வு செய்கிறாங்க, வீட்டுத்துறையினை பற்றி ஆய்வு செய்யற நிறுவனத்துறை, அதாவது வீட்டுத்துறையினரிடம் தான் நிலம் இருக்கும், உழைப்பு இருக்கும், அவங்ககிட்ட தான் உற்பத்தி காரணிகள் இருக்கும். அவங்க அந்த வளங்களை எப்படி ஒதுக்கீடு செய்யறாங்க, எப்படி பகிர்வு செய்யறாங்க, நுகர்வு நடவடிக்கைகளுக்கு இந்த வீட்டுத்துறை எவ்வாறு இடம்பெறாங்கன்னு சொல்லி ஆய்வு செய்வது, அதாவது ஒவ்வொரு துறையையும் பற்றியும் ஆய்வு செய்வதுதான் இங்க சிற்றின பொருளியல் சொல்லி உங்களோட மேலதிக நோட்ஸுக்காக நான் தந்திருக்கிறேன். அதே மாதிரி பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய உற்பத்தி மற்றும் விற்பனை போன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த சிறிய அலகுகள், அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் வெவ்வேறுபட்ட சந்தைகள்ல முடிவுகளை எடுக்குது, இதை பத்தி ஆய்வு செய்யறது. வீட்டுத்துறை, நிறுவனத்துறையினுடைய முடிவுகள் எவ்வாறு பற்றாக்குறையான வளங்களினுடைய நுகர்வு மற்றும் பயன்பாட்டை பாதிக்குது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அதே சமயம் தனி மனிதனுடைய விருப்பம் மற்றும் வள ஒதுக்கீட்டின் அடிப்படையில் அமையப்பெறுவதால நுண்பாக பொருளாதாரமானது கீழே தரப்படப்பட்டுள்ள குறிப்பிடப்பட்ட கூறுகளை உள்ளடக்கி இருக்கும். சோ இந்த சிற்றின பொருளியல்ல ஒரு நுகர்வோனை பத்தி, ஒரு வீட்டுத்துறையை பற்றி, ஒரு உற்பத்தியாளன், ஒரு சந்தையை பத்தி ஆய்வு செய்யறது எல்லாமே இங்கு வரக்கூடியதாக இருக்கு. உதாரணம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. ஒரு குறித்த பண்டத்தினுடைய விலை, அதற்கான சந்தையில் உள்ள கேள்வி, அந்த பண்டத்துக்கான நிரம்பல் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு நுகர்வோன் ஒரு சந்தையில் எவ்வாறு நடந்து கொள்கின்றான், ஒரு நிறுவனத்தினுடைய வருமானத்தை பத்தி, ஒரு நிறுவனத்தினுடைய செலவை பத்தி, ஒரு நிறுவனத்தினுடைய இலாபம், அதனுடைய எவ்வாறு தீர்மானங்கள் இடம்பெறப்படுகிறது, அருமை என்பது, விருப்பம் என்பது, வள ஒதுக்கீடு, அமைய செலவு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாறிகளை பற்றி ஆய்வு செய்வது எல்லாமே என்னவாக இருக்க போகிறது, சிற்றின பொருளியலாக இருக்கிறது. ஸ்டடியிங் த பிஹேவியர் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் an economy, சிறிய சிறிய அலகுகளை பற்றி ஆய்வு செய்வது, such as each sector institutions, ஒவ்வொரு துறையிலும் காணப்படுகின்ற institutions, persons that consist each sector of an economy and economic variables separately is called microeconomics. So studying the demand and supply, price determination of a good, production function of a firm, production cost of a firm, market operation of each good, consumer behavior, market operation of a production firm, scarcity, marginal cost, choice made from alternatives. So இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய தமிழுக்குரிய இங்கிலீஷாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கக்கூடியதுதான் இந்த சிற்றின பொருளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டாக நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாருக்குமே தெளிவாக நான் விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வராது ஸ்டூடெண்ட்ஸ். எம்சிக்யூ கொஸ்டின்ல ஒரு விஷயத்தை சந்துட்டு இது சிற்றின பொருளியலா இல்லையா அல்லது வேற பொருளியலுக்குள்ள வருமானு கேட்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் இட். இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? சில கிட்ட எஸ் ஓ நோ குயிக்லி. சிற்றின பொருளியல், நுண்பாக பொருளியலுங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சுதா மை டியர்ஸ்? I need also answer from all the 99 people. அஞ்சாவது பாக்ஸ்ல இருக்கிறத கொஞ்சம் ஆன்சர் பண்ண சொல்றீங்க. 1 2 3 4 5. அஞ்சாவதுல நம்ம சொல்றது வேற எதுவும் கிடையாது மை டியர்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் அவங்ககிட்ட காணப்படுகின்ற வளங்களை ஒதுக்கீடு செய்வாங்க. இப்ப நீங்க இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்க உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்கள்கிட்ட மற்ற வளம்னு சொன்னா உங்கள்கிட்ட காணப்படுகின்ற விருப்பத்தை பொறுத்து தான் நீங்க செய்வீங்க. இதன் அடிப்படையில ஒரு பொருளாதாரத்துல நுகர்வோன் இருப்பாங்க, வீட்டுத்துறை இருப்பாங்க, உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க, சந்தை என்பது இருக்கும். இதனை பற்றி ஒவ்வொன்றாக ஆய்வு செய்வது, அதுதான் இந்த பாக்ஸ்ல நம்ம சொல்றோம். சுருக்கமாக அதுதான் விஷயம். டோன்ட் காம்ப்ளிகேட் இட். ரைட்? ரிஃப்கா ஜியாட் புரிஞ்சுதாமா? ரைட்? அதே மாதிரி நதா லாஃபிர் கேட்டிக்கிறாங்க, சார் அருமையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால், அருமை என்பதுமா இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஈலான் மாஸ்க் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே தெரிந்தவர் உலகத்தினுடைய பணக்காரரான ஈலான் மாஸ்க். நீங்க நினைக்கிறீங்களா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும், உலகத்தினுடைய முதல் பணக்காரர், எல்லா காசு எல்லா வளத்தையும் பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடிஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா? Are you thinking that? அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனையும் எடுத்து எல்லா நாட்டில காணப்படுகின்ற எல்லா மக்களினுடைய காசு, எல்லா மக்களினுடைய வளத்தையும் எடுத்து, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எடுத்தும் நம்மளால இந்த மனிதனுடைய விருப்பத்தை நீங்க பூர்த்தி செஞ்சு கரை கண்டுடுவீங்க நினைக்கிறீங்களா? நெவர் எவர். அதுதான் அருமை என்கின்ற ஒரு எண்ணக்கரு. மனிதனோட விருப்பங்கள் எல்லையற்றது.
அதனை பூர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு காணப்படுகின்ற வளங்கள் எப்பயுமே பற்றாக்குறையாகத்தான் காணாமல் தான் இருக்கும். இதுதான் அருமை என்கின்ற எண்ணக்கரு. இது வளர்ச்சி அடைந்த நாட்டா இருந்தாலும் சரி, வளர்ச்சி அற்ற நாடாக இருந்தாலும் சரி, ஏழை நாடாக இருந்தாலும், எளிய நாடாக இருந்தாலும் சரி, இல்ல நம்மளை போன்ற நாசமான நாடாக இருந்தாலும் சரி, உலகத்திலே ஒரு வளர்ச்சி அடைந்து பெரிய ஒரு செல்வ செழிப்பாக இருக்கின்ற நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலையும் இந்த அருமை என்கின்ற விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கு. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இருக்கு. இது புரியுதா நான் சொல்றது? இப்போ அருமை என்கின்ற ஒரு கான்செப்ட், திஸ் இஸ் காமன். யாரை எடுத்தாலும் சரி, எந்த நாட்டை எடுத்தாலும் சரி, அருமை அருமை இருந்து கொண்டேதான் இருக்கு. பிகாஸ் நாம ஒப்பீடு செய்யறது மனிதண்ட விருப்பம், அது எல்லையற்ற ஒரு விஷயம். ரைட்? மேக் சென்ஸ்? இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்குமே இந்த அருமைங்கிற கான்செப்ட்? ரைட்? பிரகாஷினி கேட்டிக்கிறாங்க, வள ஒதுக்கீடு என்பது என்ன என்பது சொல்லுங்க சார் சொல்லி. வளங்களை ஒதுக்கீடுன்னு சொன்னா வளங்களை ஒதுக்கீடு. இப்ப நமக்கு தெரியும், நம்ம கிட்ட காணப்படுகின்ற வளங்கள் பற்றாக்குறை, போதுமானது இல்லைன்னு நமக்கு தெரியும். அது நமக்கு இருக்கக்கூடிய சல்லியா இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருளையும் அவங்களால உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அவங்ககிட்ட காணப்படுகின்ற வளங்களை எந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு நான் ஒதுக்கலாம். என்கிட்ட நிலம் இருக்குது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, காசு இருக்குது, மூலதனம் இருக்குது, எல்லா பொருளையும் உற்பத்தி செஞ்சு எல்லாருமே கொடுத்துட்டேலுமா? இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் ஏன் தனியாருங்கிறது வர வேண்டியது? அவங்களால கூட எல்லா பொருளையும் உற்பத்தி செஞ்சு கொடுக்க முடியாது. அந்தந்த பொருளை அந்தந்த நிறுவனங்கள் தான் கொடுக்க முடியும். சோ அவங்ககிட்ட காணப்படுகின்ற வளங்களை என்ன செய்ய முடியும்? உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கோங்க, என்கிட்ட என்னுடைய முக்கியமான வளம் என்னுடைய நேரம். என்னுடைய நேரம் என்பதுதான் என்னுடைய வளம். சோ என்னுடைய நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு 24 மணித்தியாலம், அதுல தூங்குற நேரம் அப்படி போனா மிச்சம் இருக்கக்கூடிய நேரம். சோ எல்லாருக்கும் என்னால கிளாஸ் போட முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறைய பேர் கேட்டிக்கிறாங்க, ஓ லெவல் காமர்ஸ் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்க சார். ரைட்? அதுக்கு கிளாஸ் போடுங்க, இதுக்கு கிளாஸ் போடுங்க, ஆகஸ்டுக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு சார், அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, சிஏக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, சிமாக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏசிசிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. lot of request. பட் என்னால எல்லாமே முடியுமா? நோ, ஐ எம் ஒன் பர்சன். எனக்கு இருக்கக்கூடிய நேரம் என்கின்ற வளம் வந்துட்டு வரையறுக்கப்பட்டது, போதுமானதாக இல்லை, அருமையானது. அப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கிட்ட காணப்படுகின்ற நேரத்தை யாருக்கு நான் ஒதுக்கீடு செய்யணுங்கிறத நான் தீர்மானிக்கணுமா இல்லையா? இப்ப ஆகஸ்ட் எக்ஸாம் வருதுன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒரு மாசத்தால எக்ஸாம், இந்த ஒரு 30-35 நாள் இருக்குதுன்னு சொன்னால், நான் என்ன செய்யணும்? உடனடியாக என்னுடைய நேரம் என்கின்ற வளத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஒதுக்கீடு செய்யறது தான் நான் தீர்மானிப்பேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? வள ஒதுக்கீட்டை நான் செய்கின்றேன். அதே மாதிரி தான் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வளத்தை எதற்கு ஒதுக்கீடு செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப நான் எதை வச்சு யோசிக்கிறேன்? எக்ஸாம் அந்த பிள்ளைகளுக்கு நெருங்கிட்டு உடனடியாக அவங்கள நான் கவனிக்கணுங்கிறது. ஆனால் ஒரு நிறுவனம் என்ன யோசிக்கும்? எந்த பொருளை வித்தா எனக்கு லாபம் கூட, எனக்கு ஒரு 5 பொருள் விற்கிறதுக்கு இருக்குது, அதுல எந்த பொருளை வித்தா எனக்கு லாபம் கூட வரும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஒரு அரசாங்கம் என்ன யோசிக்கணும்? எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, அதுல மிச்சம் கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் உதவுவோம். எல்லா பொருளும் நமக்கு எடுக்க முடியாது, அத்தியாவசியமான பொருளை முதல்ல எடுத்து கொடுப்போம். இவ்வாறு தன்னிடம் காணப்படுகின்ற வளங்களை எதுக்கு ஒதுக்கீடு செய்வது என்பதுதான் வள ஒதுக்கீடு என்கிற விஷயம். மேக் சென்ஸ்? இது புரிதலா இருக்கும்? ரைட்? ஆல் ஆஃப் யூ, ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்ஸ் guys? ரைட்? அதே சமயம் கபிலாஷினி கேட்ட क्वेश्चन, அமைய செலவு என்று சொன்னால் என்ன? அமைய செலவு இதெல்லாம் பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பா பார்ப்போம் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப உதாரணத்துக்கு, இப்ப அமைய செலவுன்னு சொன்னா, நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த டைமை நான் தந்துட்டு இருக்கிறதால நான் யோசிக்கிறேன், இப்போ உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்காட்டி அடுத்ததாக இப்ப எனக்கு சிஏ கிளாஸ் நான் எடுக்கிறதுக்கு இருக்கும், அல்லது பிசினஸ் ஸ்டடிஸ் எடுக்கிறதுக்கு இருக்கும், ஏ லெவல் 2024 பேட்சுக்கு அக்கவுண்டிங் எடுக்கிறதுக்கு. பட் மிகச்சிறந்த என்னுடைய அடுத்த தெரிவு இந்த கிளாஸ் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு கேன்சல் பண்றல, உங்களுக்கு இல்ல, உங்களுக்கான டைமை நான் வேற எது கொடுக்க போறேன்னு சொன்னால், இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்குள்ள பெஸ்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுவேன். ஏஐடி ஆகஸ்ட் எக்ஸாம் செய்ய போற பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸை போட்டு நம்ம சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணுவோம்னு சொல்லி. இப்போ நான் அப்படி செய்யாமலுக்கு, என்னுடைய அடுத்த மிகச்சிறந்த தெரிவை நான் செய்யாமலுக்கு உங்களுக்கு டைமை நான் தந்ததன் காரணமாக என்னுடைய அமைய செலவு என்பது எதுவாக இருக்க போகிறது? என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்பது எதுவாக இருக்க போகிறது? என்னுடைய மனதின் அடிப்படையில் எதுவாக இருக்க போகிறது? ஆகஸ்ட் எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்கு நான் கிளாஸ் செய்யல, அதுதான் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் கிளாஸ் செஞ்சதால எனக்குரிய அமைய செலவு. இதை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம். சிம்பிளா என்னன்னு சொன்னால், ஒரு குறித்த ஒரு தெரிவினை நம்ம மேற்கொள்ளும் போது அதற்காக விட்டு கொடுக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தெரிவினுடைய பெருமதியைத்தான் நாம அமைய செலவுன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை ரொம்ப டீப்பா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இவ்வளவு விஷயத்தை நினைச்சு கொடுங்க. உதாரணத்துக்கு இப்ப இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா, ரைட், நீங்க ஒரு வெட்டிங் பண்ண போறீங்கன்னு நினைச்சு கொள்ளுங்களேன். ஒரு பாய் வந்து வெட்டிங் பண்ண போறார்.
அஞ்சு அலையன்ஸ் வந்து நம்ம பார்க்கப்படுது, 5 பேரை பார்க்கிறாரு. அதுல பெஸ்டா ஒருத்தவங்களை சூஸ் பண்றாங்க. அவருக்கு நல்லா தெரியும் இவங்க இல்ல, இந்த ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம சூஸ் பண்ணின ஃபேமிலி இல்லன்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் பெஸ்ட் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவரு இந்த ஒருத்தவங்களை சூஸ் பண்ணதால மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேருமே அமைய செலவு கிடையாது. அதுல இருக்கக்கூடியதாக அவர் எதை பெஸ்டா நாம இதை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாரோ அதுதான் அங்க அமைய செலவு. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லாருக்குமே. ரைட்? சில கிடையாது. சோ அமைய செலவு என்பது எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்தை எடுத்ததால விட்டு கொடுத்ததுல இருக்கக்கூடியதுல பெஸ்ட் எதுவோ அது மட்டும்தான் அமைய செலவு. அதுக்கு ஒரு பெருமதி உங்களால போட முடியுமாக இருந்தால் அது அமைய செலவு. அது ஆளுக்கால் வேறுபடும். ரைட்? சோ தட்ஸ் ஆல் அபவுட் அமைய செலவுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்குது. ரைட்? இதெல்லாம் பத்தி நம்ம டீப்பா படிப்போம். இது எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் இப்ப நாம படிச்சுக்கிற விஷயம். சோ இப்போதைக்கு நுண்பாக பொருளியல் என்பது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கிளியரான ஒரு கான்செப்டாக மாறிவிட்டது. சோ அடுத்த கான்செப்ட் பொருளியலினுடைய வகைகளில் அடுத்த ஒரு வகை தான் இந்த பேரின பொருளியல் என்று சொல்லக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக்ஸாக இருக்க போகிறது. சோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நுண்பாக பொருளியல் எடுக்கும்போது என்ன செஞ்சோம்? மக்கள் கூட்டம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதை பிரிச்சிருந்தோம். ஆனால் பேரின பொருளியல் என்பதை நான் பிரிக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களாக நம்ம பிரிக்காமலுக்கு ஒட்டுமொத்தமான ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லித்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சோ இந்த பேரின பொருளியல், அதாவது மேக்ரோ எக்கனாமிக் என்று சொல்லப்படுவதை நம்ம முறையாக நம்ம ஒரு டெபினிஷன் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால், முதலாவது விஷயம், பேரின பொருளியல் என்பது ஒரு பொருளாதாரத்தை பகுதிகளாக பிரிக்காமல், இங்க நம்ம என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு அவங்களுக்கு நிறுவனத்துறை, வீட்டுத்துறை, இது இந்த நிறுவனம், இது இந்த கேள்வி, இந்த டிமாண்ட், இந்த பொருளுக்கான சந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சோம். இப்படியெல்லாம் நம்ம பிரிக்காமலுக்கு ஒரு பொருளாதாரத்தை பகுதிகளாக பிரிக்காமல் மொத்தமாக, இது இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம், இது இலங்கை மக்களினுடைய வறுமை, இது இலங்கை மக்களினுடைய பணவீக்கம், இது இலங்கையில காணப்படுகின்ற வேலையின்மை, இது இலங்கை நாட்டினுடைய பிரச்சனை என்று சொல்லி நாம பிரிக்காமலுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் இதனைத்தான் மேக்ரோ எக்கனாமிக் அல்லது பேரின பொருளியல் என்று சொல்றோம். எக்ரிகேட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் an economy is studied மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு எல்லா ஃபங்க்ஷனையும் சேர்த்து இது நாட்டினுடைய பொருளாதாரம் என்று சொல்லி நாம் ஆய்வு செய்வதுதான் இந்த பேரின பொருளியல் சொல்வது. சோ பேரின பொருளியலில் இந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த செயற்பாடு, ஒரு நாட்டில் எவ்வளவுக்கு மொத்த உற்பத்தி என்பது இடம்பெறுகிறது, விவசாயத்துறையில் மொத்த உற்பத்தி என்ன, சேவை துறையில் மொத்த உற்பத்தி என்ன, இதெல்லாம் சேர்த்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது என்ன, மொத்த வேலை வாய்ப்பு என்பது என்ன, பணவீக்கம் மொத்தமாக என்ன, இப்படி நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம ஆய்வு செய்தோம்னு சொன்னால் இதனைத்தான் நம்ம பேரின பொருளியல் சொல்றோம். சோ பொருளாதாரத்தின் மொத்த செயற்பாடானது இடம்பெறுவது ஒவ்வொரு அலகு, நிறுவனம், தனிநபர் போன்ற சிறிய அலகுகளினுடைய கூட்டுத்தொகை. இப்ப ஒரு இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வெறுமனே 4 பேரை கொண்டது கிடையாது. நீங்க, நான், இருக்கின்ற நிறுவனம், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர், உங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கடை, சில்லறை கடையில இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து எல்லாரையும் உள்ளடக்கினதுதான். ஒவ்வொரு நிறுவனம், ஒவ்வொரு தனிநபர் எல்லாமே சேர்ந்ததனுடைய கூட்டுத்தொகை தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம். இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய மொத்த செயற்பாடானது என்ன என்று சொல்லி நம்ம ஆய்வு செய்வோம். இதனால் தான் அந்தந்த அலகுகளினுடைய மொத்த செயற்பாடு, விவசாயத்துறையினுடைய மொத்த செயற்பாடு, சேவைத்துறையினுடைய மொத்த செயற்பாடுன்னு சொல்லி மொத்த செயற்பாடு, அந்த செயற்பாட்டை தீர்மானிக்கின்ற காரணிகள், அதனால தோன்றுகின்ற பிரச்சனை போன்றவைதான் பேரின பொருளியல்ல வந்துட்டு ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறோம். இதற்கு உதாரணங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய மொத்த வெளியீட்டு மட்டம் சொன்னா டோட்டல் அவுட்புட் லெவல் என்று சொல்லுவோம். அதாவது நம்ம இலங்கை நாடாக இருந்தால் இலங்கை நாட்டுல விவசாயத்துறை இருக்கிறது. விவசாயத்துறைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். தேயிலிருந்து, தெங்குலிருந்து, ரைட், நம்ம விவசாய எக்ரிகல்ச்சர், ரைட், வேளாண்மை, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விவசாய நடவடிக்கை. மொத்த விவசாயத்தினுடைய உற்பத்தியினுடைய வெளியீட்டு மட்டம் என்பது என்ன, எவ்வளவு பெருமதியான ப்ரொடக்ஷன் நடந்திருக்குது, ரைட். அதே மாதிரி சேவைத்துறை, கைத்தொழில்துறை, இவ்வாறு ஒரு நாட்டினுடைய மொத்த வெளியீட்டு மட்டம் என்பது என்ன, ஒரு நாட்டினுடைய மொத்த வருமான மட்டம் என்ன மாதிரி காணப்படுகிறது. இப்ப இலங்கை நாட்டினுடைய பணவீக்கம் என்பதை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிபுணர் வந்து கணிச்சிருக்கிறார் 158% சம்திங் எல்ஸ். அப்போ இது என்னது, இலங்கை நாட்டு மொத்தம். இது வெறும் அனுராதபுரத்திலேயோ, வெறும் கேண்டி டிஸ்ட்ரிக்ட்லயோ, வெறும் மாத்தளை டிஸ்ட்ரிக்ட்லயோ, வெறும் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லயோ கிடையாது. ஒட்டுமொத்தமான நாட்டுக்கு உரிய பணவீக்க வீதம். வேலை வாய்ப்பு, இந்த நாட்டில் எவ்வளவுக்கு வேலை வாய்ப்பு, எத்தனை % இருக்கிறது? 100% படித்து வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தால் வெறும்
70% தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் சொன்னால் அது ஒட்டுமொத்தமான நாட்டையும் பத்தி நம்ம செஞ்சுக்கிறோம். இந்த நாட்டில காணப்படுகின்ற மொத்த முதலீடு, இந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு காணப்படுகிறது, நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவு எத்தனை பெர்சன்டேஜா இருக்கிறது, இந்த நாட்டினுடைய சென்மதி நிலுவை, ரைட், அந்நிய செலாவணி டாலர்ஸினுடைய வெலு எவ்வளவு காணப்படுகிறது, அதே மாதிரி நாணய மாற்று விகிதம் ஒரு டாலருக்கு எவ்வளவு போகுதுன்னு சொன்னா நீங்க கண்டில இருந்தாலும் மேல் மாகாணத்துல இருந்தாலும் களம்புல இருந்தாலும் இலங்கையில இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு டாலருக்கு நீங்க எவ்வளவு தான் கொடுக்கணும். சோ நாணய மாற்று விகிதம், நாட்டினுடைய பண நிரம்பல், ரைட், பண நிரம்பல் என்பது எவ்வளவுக்கு பொதுமக்கள்கிட்ட பணம் காணப்படுகிறது, இந்த நாட்டினுடைய மொத்த ஏற்றுமதி எவ்வளவு, மொத்த இறக்குமதி எவ்வளவு டாலர்ஸ்ல இருக்குது, இந்த நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு மொத்தமாக எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எவ்வளவு செலவுகள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பொருளாதாரத்தை நம்ம பிரிக்காமலுக்கு ஒரு பொருளாதாரம் என்று சொல்லி மொத்தமாக எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய இந்த மாதிரியான பேரின பொருளியலை தான் நாம பேரின பொருளியல் மாறிகள், பேரின பொருளியல் ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? எஸ். இப்ப நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சென்மதி நிலுவை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க. இதை நம்ம ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நாடு எவ்வளவுக்கு ஏற்றுமதிகள்ல இடம்பெறுகிறது, எவ்வளவுக்கு இறக்குமதிகளில் இடம்பெறுகிறதுன்னு சொல்லி அதனை ஒரு கணக்காக வச்சு சிம்பிளா அதுல பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்றதுதான் சென்மதி நிலுவை. இதை பத்தி நம்ம டீப்பா ஒவ்வொரு யூனிட்டாகவே நம்ம படிப்போம். இப்ப சிம்பிளா உங்களுக்கு இந்த சென்மதி நிலுவை என்னன்னு நினைவு வச்சு கொள்ளணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், டாலர் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம வேற ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாதான் அந்த நாட்டுல ருபீஸ்ல தான் நமக்கு காசு கிடைக்கும். பொதுவாக எல்லா நாடுகளுமே டொலரை தான் பயன்படுத்தி இந்த சர்வதேச வர்த்தக கொடுப்பனவுகள்ல இடம்பெறுவாங்க. இன்டர்நேஷனலா நாம பொருளை வித்து வாங்கினோம்னு சொன்னால் டொலர்ஸ்ல தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல இருந்த பிரச்சனைண்டா, நம்ம நாடு வந்துட்டு ஒரு தன்னிறைவு பொருளாதார கொள்கை கிடையாது. அதாவது நமக்கு தேவையான பொருளை நாமளே உற்பத்தி செஞ்சு நாமளே நம்ம நாட்டுக்குள்ளே வித்துக் கொள்வோம்ங்கிற ஒரு கொள்கை கிடையாது அரசாங்கத்தினுடைய. இந்த கொள்கை ஒரு திறந்த பொருளாதார கொள்கை தான் நம்ம நாட்டினுடைய கொள்கையாக இருந்துச்சு. ஐ திங்க் இது வந்துட்டு ஜெயவர்த்தன அவரினுடைய காலத்துல தான் இந்த திறந்த பொருளாதார கொள்கை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. திறந்த பொருளாதார கொள்கைன்னு சொன்னா யாரும் எந்த நாட்டுல இருந்தும் பொருளை வாங்கிட்டு வரலாம், யாரும் எந்த நாட்டுக்கும் பொருளை விற்கலாம். இதன் காரணமாகத்தான் நிறைய பொருட்கள் விலைகள் எல்லாம் குறைய கிடைச்சிச்சு. தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். பட் ஒரு நாடு ஒட்டுமொத்தமாகவே வெளிநாட்டினுடைய பொருட்களில் தங்கி இருக்க கூடாது. ரைட், இப்ப நம்ம நாட்டை பாத்தீங்கன்னா சொல்ல, நம்ம நாடு ஒரு மீன் வளம் மிக்க ஒரு அழகான ஒரு தீவு. நம்ம நாடு உண்மையிலேயே இந்த மீன் வளத்தை சரியான இந்த மீன்பிடி துறையை கவனிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொருளை கொடுத்து மிச்சம் இருக்கிறத ஏற்றுமதியும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் கொண்ட ஒரு நாடு. ஆனா நம்ம நாட்டாக என்ன செய்யற அரசாங்கம் வெளிநாட்டிலிருந்து மீனை இறக்குமதி செஞ்சுதான் நம்ம நாட்டினுடைய மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. சோ என்ன நடக்கிறது? பிகாஸ் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யல தான் நிறுவனத்திட்ட இருந்து காசு அடிக்கலாம், கமிஷன் அடிக்கலாம். அதனால அரசாங்கம் அதை வச்சு கொண்டு இருக்குது. ஆனா கடைசியில வெளிநாட்டுக்கு வாங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? டாலரை கொடுக்கணும். சோ டாலர் வந்துட்டு இல்லை. சோ உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு உங்களோட நாடு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது, நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு டாலர் வரும். ஒரு $1000 உங்களுக்கு வருமானமாக ஏற்றுமதி மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் நீங்க பொருளை இறக்குமதி செய்றீங்க. ஆனா நீங்க இறக்குமதி செய்றீங்க, உங்களோட இறக்குமதி செய்யற பொருள் அளவு வந்துட்டும் ஒரு $5000 இருந்தால் உங்களோட நாட்டுல டாலர் இருக்குமா? உங்களுக்கு கிடைச்ச டாலர் 1000, பட் நீங்க கொடுத்த டாலர் 5000 சொன்னா என்ன நடக்க போகிறது? மைனஸ் இருக்க போகுது நம்மளோட டாலர். ரைட், இந்த அந்நிய செலாவணி என்பது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா, நிறைய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டைம் கேட்டது, ஏன் சார் நாம நம்ம நாட்டு காசு நிறைய அடிச்சு கொடுத்தோன்னா நமக்கு டாலர் வந்துடும் தானே, அப்ப என்னத்துக்கு இவங்க டாலர் இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொல்லி. யாருக்கு சரி இந்த பிரச்சனை இந்த குழப்பங்கள் இருந்துச்சா? நம்ம நியூஸ்ல எல்லாம் டாலர் இல்லைன்னு சொன்ன உடனே ஏன் நம்ம நாட்டாக்கள்ல காசு அடிச்சு நிறைய கொடுத்தா டாலரை நம்ம வாங்கி கொள்ளலும் தானே சொல்லி. திஸ் இஸ் நாட் லைக் தட். இது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம நாட்டுல வந்துட்டு ஓகே உங்களோட வருமானம் வருது, உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்களேன். 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 1 லட்சத்துக்குள்ளதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம செலவுகளை நம்ம செய்ய முடியும். அரசாங்கமும் இந்த டாலருங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொன்னா ஒரு கணக்கு கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் என்ன செய்யும் சொன்னா, இந்த நாட்டுக்குள்ள யாரு சரி, நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க வெளிநாட்டுக்கு, அல்லது ஒரு நிறுவனம் விற்குது, அல்லது அரசாங்கம் விற்கிறது, யாரு வித்தாலும் சரி, அல்லது யாரு இறக்குமதி செஞ்சாலும் சரி, நீங்க இறக்குமதி செய்றீங்க, நீங்க அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க, அல்லது நீங்க வேற ஒரு வெளிநாட்டு அமேசான்ல இருந்து நீங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்றீங்க, யாரு நடந்தாலும் சரி,
ஒரு நாட்டின்ல டாலர் என்பது நீங்க டாலர் மூலமாக கொடுக்க போறீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு நாட்டுல யாரு வேணுமென்றாலும் டாலர் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை செய்யறேன், அவங்க எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டாலர்ல காசு அனுப்புறாங்க. எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு டாலர் வருது, எவ்வளவு டாலர் போகுதுங்கிறதுக்கான ஒரு கணக்கு இருக்கு. சரியா? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களோட அம்மா அப்பா யூகேல இருக்கிறவங்க காசு அனுப்பினாலும் சரி, அல்லது நீங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி நடத்தி வெளிநாட்டவர்களுக்கு சேவை கொடுத்து அவங்க உங்களுக்கு காசு அனுப்பினாலும் சரி, எப்படியோ ஒரு லீகலான சிஸ்டத்தின் மூலமாக காசு வந்தால் இவ்வளவு பணம் இந்த நாட்டுக்கு டாலர் மூலமாக வந்தது. அதே மாதிரி ஒரு நிறுவனம் வேற ஒரு நிறுவனத்திலிருந்து டாலர் மூலமாக பொருட்களை ஆர்டர் செஞ்சு இறக்குமதி செய்றாங்க, அல்லது அரசாங்கம் பொருளை வாங்கினாலும் சரி, இவ்வளவு பொருள் டாலராக போயிருக்குதுன்னு சொல்லி எவ்வளவு மிச்சமாக இருக்குதோ அவ்வளவும் தான் அவங்களால வெளிநாட்டுக்கு கொடுக்க முடியும். இது புரியுதா நான் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்? மேக் சென்ஸ்? இப்போ உங்களோட அக்கவுண்ட்ல வந்த டாலர் ஒரு 5000, போன டாலர் 4000, $1000 தான் இருக்குன்னு சொன்னால் $1000 தான் உங்களால பொருளை வாங்க முடியும். உங்களோட நாட்டு காசு நீங்க பில்லியன் ட்ரில்லியன்ல நீங்க அடிச்சு தள்ளலாம்ங்கிறதால அவ்வளோத்தையும் கொண்டு போய் டாலரை வாங்க முடியாது. அந்த $1000 தான் உங்களுக்கு. உங்களோட நாட்டுல நீங்க காசு இல்ல, நீங்க ட்ரில்லியன் கணக்குல நீங்க அச்சடிச்சு கொள்ளலாம், அது செல்லாது. உங்களோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த அக்கவுண்ட்ல அவ்வளவு தான் நீங்க செய்ய முடியும். தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு இது குழப்பம் இல்லாம புரியுதா? ரைட்? So that's it. சோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவினுடைய இதை நம்ம இந்த அந்நிய இப்ப நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின் தான், முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இந்த சென்மதி நிலுவை என்பது. இதை நம்ம சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவோம். ரைட்? ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சென்மதி நிலுவை. ரைட்? ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் லெட் யூ நோ சம்திங். இப்போ இதுல பாருங்க, the trade balance is the difference between the value of the goods that a country or another geography or economic area such as the European Union exports and the value of the goods that imports. எவ்வளவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க, எவ்வளவுக்கு இறக்குமதி செஞ்சாங்க, இதைத்தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், சென்மதி நிலுவைன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இப்போ பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கூகுள்ல சும்மா ஒரு எலுமாரியா சர்ச் பண்ணுவோம், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் ஸ்ரீலங்கா. இலங்கையில் இருக்கக்கூடிய சென்மதி நிலுவையினுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா இது எப்போ அப்டேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் ஐ திங்க் வெரி வெரி ரீசன்ட்லி, ஐ திங்க் ஸோ. ஸ்ரீலங்கா ட்ரேட் பேலன்ஸை பத்தி மைக்ரோ ட்ரெண்ட்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸை பத்தி எழுதக்கூடிய ஒரு ஆர்டிகல் எழுதக்கூடிய ஒரு வெப்சைட்ல வந்திருக்கிற விஷயம், ஸ்ரீலங்கா ட்ரேட் பேலன்ஸ் ஃபார் 2021 2021 வாஸ் -6.39 பில்லியன். எங்க இருக்குது பாருங்க, மைனஸ் டாலர்ல, அதுவும் $6.39 பில்லியன் நெகட்டிவ் பேலன்ஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்? இதனுடைய அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் யார் சரி எனக்கு. நம்ம நாட்டினுடைய சென்மதி நிலுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் பேலன்ஸ் வந்துட்டு 6.39 பில்லியன் மைனஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செஞ்சு உழைச்ச டாலர் வருமானத்தை விட பொருள் சேவைக்கு கொடுத்து வெளியால போக்காட்டின டாலர் வந்துட்டு கூட, அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இந்த 6.39 பில்லியன் மைனஸ். நமக்கு கிடைச்ச டாலர் வருமானத்தை விட கடனை வாங்கி வாங்கி நாம பொருள் சேவையை இறக்குமதி செய்யறதுக்கு கொடுத்த டாலர் வந்துட்டு கூட, அதனால தான் -6.39 பில்லியன்ல இருக்குது. நமக்கு கிடைச்ச வருமானத்தை விட 6.39 பில்லியனுக்கு மேலதிகமாக நம்ம பொருளை வாங்கி இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யல, டாலர் மூலமாக வருமானம் உழைக்கிறத நம்ம கண்டுகொள்ளல. 22.85% increase from 2020. இது 2020 இருந்து பார்க்கும்போது 22.85% அதிகரிச்சு. ஸ்ரீலங்கா ட்ரேட் பேலன்ஸ் for the 2020 was 5.20 பில்லியன். இது வந்து 2020 இருந்தது. 1.19% increase from 2019. Sri Lanka trade balance for 2019 was 5.14 billion. A 21.3% decline from 2018. Right? இப்போ இதுவே இந்தியாவை பாருங்க, பேலன்ஸ் ட்ரேட் இன் இந்தியா ஒரு நாட்டினுடைய சென்மதி நிலுவை. இதை பாருங்க, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா எவரேஜ் -3.11 USD பில்லியன் from 1957 to until 2020. இப்போ பாருங்க, reaching an all-time high of 0.79 USD billion in June 2020 and a record of low 26.18 USD billion in June 2022. அப்போ இவங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வளர்ச்சி கிடையாது. இந்த 3.11 US$ மைனஸ் என்பது கிட்டத்தட்ட 1957 இருந்து 2022 வரைக்குமே
ஆக குறைஞ்சது ஹையா $0.79 வந்துட்டும் இவங்களுக்கு பாசிட்டிவா இருந்திருக்குது. மேக்சிமம் $26.18 வந்துட்டு மைனஸ்ல போய்க்குது. ஆனால் இது எல்லாமே என்னவாயிக்குது, ஒரு ஸ்டெடியா இருக்குது. ரைட்? வாட் இஸ் த கரண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்? இங்க பாருங்க, current balance of trade பாருங்க. The US trade deficit increased from 676.7 billion in 2022 859.1 billion. அப்ப இவங்க எல்லாம் அந்த நாடு அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் கடன்களை வாங்கி இந்த சென்மதி நிலுவையை மெயின்டைன் பண்றாங்க. பட் நம்ம நாட்டில் இருக்கிற கூடிய எல்லாருமே பெரிய பெரிய பொருளியல் நிபுணர்கள் தானே நம்ம அரசாங்கத்தில் காணப்படுகின்றவங்க. அவங்க செஞ்ச வேலைகளால தான் நாம இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ரைட்? சோ இதுதான் இந்த பேரின பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே? ரைட்? ரைட். இப்போ இதனுடைய ரீடிங் நோட்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்ஸை கொஞ்சம் நான் உங்களுக்கு ரீட் பண்றேன்னு பாருங்க. இந்த பேரின பொருளாதாரம் என்பது ஒரு பொருளாதாரத்தை பகுதிகளாக பிரிக்காமல் மொத்த ரீதியாக அல்லது தொகை ரீதியாக, குவான்டிட்டி, தொகை என்றால் ஒட்டுமொத்தமாக தொகை ரீதியாக ஆய்வு செய்கின்ற நடவடிக்கைகளை தான் இதனை குறிக்கின்றோம். அதாவது ஒரு பரந்த ஒரு முன்னோக்கு பார்வையில நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு எப்படி ஒரு ஈகிள், ஒரு பருந்து ஒட்டுமொத்தமாகவே பறந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோமோ அத மாதிரி பார்க்கிறது தான் இந்த பேரின பொருளாதாரம். இதனை நம்ம பறவைகளினுடைய பார்வை, ஒரு ஈகிள் வியூன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளாதாரத்தை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக கருதி அதனை நம்ம ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையை தான் நம்ம பேரின பொருளியல் சொல்லுவோம். இதற்கு இன்னொரு பேர் தான் பேரண்ட பொருளியல், தொகை பொருளியல் அல்லது பேரியல் பொருளியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேலும் இந்த பொருளாதாரத்தில் உள்ள ஒவ்வொரு துறையினுடைய அமைப்பு, அதாவது வீட்டுத்துறை, நிறுவனத்தினுடைய அரசு துறை, அவங்களுடைய செயற்திறனை மொத்தமாக நம்ம ஆய்வு செய்வோம். எல்லாரையும் ஒன்றாக்கி ஒரு பொருளாதார முறைமையின் கீழ் நம்ம ஆய்வு செய்தோம்னு சொன்னால் அதனை தான் நம்ம பேரின பொருளியல் சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனங்கள், தனிநபர்கள், பொருளாதார மாறிகள் எல்லாத்தையுமே மொத்தமாக எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு தீர்மானிக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறது தான் இந்த பேரின பொருளியல். அத்துடன் குறிப்பிடப்பட்ட பொருளாதார துறைகள் மற்றும் காரணிகள் அவங்களுடைய பொருளாதார நடத்தைகள் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனுடைய வெளிப்பாடுகள், நடத்தைகள் என்பன பேரின பொருளாதாரத்தில் ஆராயப்படுகிறது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொன்ன மாதிரி திரண்ட வெளியீடு என்பதும் இந்த மொத்த வெளியீட்டு மட்டம் என்பதும் ஒரே விஷயம் தான். சோ திரண்ட வெளியீடு, மொத்த வருமானம், மொத்த செலவினம், ஒரு நாட்டினுடைய மொத்த பணவீக்கம் என்ன, அந்த விலை மட்டம் என்று சொல்லக்கூடிய பிரைஸ் லெவல் என்பது என்ன, ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பணங்களினுடைய அளவான பண நிரம்பல் என்பது என்ன, நாணய மாற்று வீதம், வெளிநாட்டு வியாபாரம் என்ன மாதிரி இருக்குது, ஏற்றுமதி எவ்வளவு, இறக்குமதி எவ்வளவு, இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்று சொல்லக்கூடிய சென்மதி நிலுவை எவ்வளவு, ஒரு நாட்டினுடைய வேலையாண்மை வீதம், வேலை இல்லாத வீதம், ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார ஏற்றம், பொருளாதார நெருக்கடி, பொருளாதார வீழ்ச்சி, இது எல்லாமே என்னத்துக்குள்ள வரப்போகிறது, ஒரு பேரின பொருளியலுக்குள்ள வரப்போகிறது. சோ இதனுடைய இங்கிலீஷ் வேர்டு இது பாருங்க. எக்ரிகேட் அவுட்புட் லெவல், மொத்த வெளியீட்டு மட்டம். எக்ரிகேட் இன்கம் லெவல், மொத்த வருமான மட்டம். எக்கனாமிக் ஃபிளக்சுவேஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். எம்ப்ளாய்மெண்ட் லெவல், வேலை வாய்ப்பு மட்டம். அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், வேலை இன்மை மட்டம். இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நாட்டினுடைய முதலீடு. எக்கனாமிக் குரோத், பொருளாதார வளர்ச்சி. எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார பின்னடைவு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இதுதான் நம்ம பார்த்த சென்மதி நிலுவைன்னு சொல்லக்கூடிய. எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாணய மாற்று வீதம். மணி சப்ளை, பண நிரம்பல். எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள். இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஆய்வு செய்கின்ற விஷயம் தான் இந்த பேரின பொருளியல் என்று சொல்லக்கூடிய விஷயம். அப்ப சுருக்கமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நுண்பாக பொருளியல் என்பது ஒரு பொருளாதாரத்தை சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து அதனை பற்றி ஒவ்வொன்றாக ஆய்வு செய்வது சிற்றின பொருளியலாகவும், ஒரு பொருளாதாரத்தை பல பகுதிகளாக பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதாரம் என்று சொல்லி கருதி அதனை ஆய்வு செய்வது பேரின பொருளியலாக இருக்கும். இது ரெண்டுக்குமே உதாரணங்கள் உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின்ல ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இது ஒரு சிற்றின பொருளியலா பேரின பொருளியல் மாறியாண்டு கேட்டால் கட்டாயமாக உங்களுக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். So that's our learning objective. இது புரிஞ்சுதா? Right? Am I make sense guys? நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? புரிஞ்சுக்கொள்ள முடியுமா இருக்குதா? Are you all getting my points? Right? Good. Zumra, Fahim, Zainab, Zulfikar, Yusuf, Viduharan, Pradeep, Rahul, Rahulan, Rajnas, Rashid. Make sense all of you? Right. So this is about types. So நமக்கு இப்ப நுண்பாக பொருளியல் சம்பந்தமாக நமக்கு தெரியும், பேரின பொருளியல் சம்பந்தமாக நமக்கு தெரியும். இப்போ அடுத்த ஒரு விஷயம் தான் பொருளியலினுடைய கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
இந்த பொருளியலினுடைய கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அது ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சு சொல்லலாம். எக்கனாமிக் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது இதன் அடிப்படையில தான் நாம பாசிட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நேர்பொருளியல் கூற்றுக்கள் என்று சொல்லியும் நோமேட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நியம பொருளியல் கூற்றுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ நேர்பொருளியல் கூற்றுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஆல் அபவுட் பாசிட்டிவ், ரைட் ரைட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நம்ம என்னத்தை கருத போறோம்ங்கறத சிம்பிளா நம்ம பார்க்க போறோம், ரைட். சோ முதலாவது இந்த நேர்பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்துல நடைபெற்ற, அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது, அதாவது என்ன, இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி, அதுவும் இந்த நாட்டுல பௌத்த பெரும்பான்மை மக்களால் அதிகூடிய வாக்குகளை பெற்று வரவழைக்கப்பட்ட நாட்டினுடைய ஜனாதிபதி அதே மக்களால் அடித்து விரட்டப்பட்ட முதலாவது ஜனாதிபதியாக கோட்டாபாய ராஜபக்ஷ இருக்கின்றார். இது என்ன விஷயம்? இது ஒரு பொருளாதாரத்துல நடைபெற்ற விஷயம். அதே சமயம் நடைபெறுகின்றது. இன்றைக்கும் என்ன நடக்கிறது? இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய பதில் பிரதமரை பதவி நீக்கம் செய்யுமாறு இன்றும் போராட்ட காலத்தில் மக்கள் வந்துட்டு போராடி கொண்டிருக்கின்றாங்க. இது என்னது? நடைபெறுகின்ற ஒரு விஷயம். சோ ஒரு பொருளாதாரத்துல நடைபெற்றது, நடைபெறுகின்ற உண்மையான விடயங்களுடன், தட்ஸ் a highlight here. என்னதை பத்தி சொல்றோம்? உண்மையான விடயங்களுடன் தொடர்புடைய ஆய்வுகளைத்தான் நம்ம நேர்கூற்றுக்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அது என்ன என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும் எனும் வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கூற்றுக்களைத்தான் இந்த நேர்பொருளியல் கூற்றுன்னு சொல்றோம். அதாவது ஏதேனும் ஒரு மாறிகள் சிலவற்றுக்கு இடையில் உள்ள தொடர்பு. உதாரணத்துக்கு ஒரு பொருளினுடைய விலை அதிகரிக்குதா, கண்டிப்பாக டிமாண்ட் குறையும். ஒரு பொருளினுடைய விலை குறைவடைகிறதா, அந்த பொருளுக்கு டிமாண்ட் கூடும் ஒரு சாதாரண ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு விலை கூடினுச்சுன்னு சொன்னா நிறைய பொருளை விற்பம் என்று சொல்லி அதனுடைய நிரம்பலை அதிகரிப்பாங்க. ஒரு பொருளுக்கு விலை குறைய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதனை பதுக்கி வைத்து அதனுடைய நிரம்பலை குறைச்சு கொள்வாங்க. உதாரணத்துக்கு பெட்ரோலை பாருங்க, பெட்ரோலுடைய விலை கூட போதாம்னு சொன்னோன்னா ஓகே, உடனடியாக பொருளை பதுக்குறது, கூட விலைக்கு விற்கிறது. சோ இப்படி இந்த மாதிரி இவங்களுக்கு இடையிலான தொடர்பை விளக்குவதற்கு நம்ம பயன்படுத்துவோம் இந்த நேர்பொருளியலுங்கிற வசனங்கள் மூலமாக. அதாவது ஏதாவது நிகழ்வொன்றில் காணப்படுகின்ற தன்மை, தற்போது காணும் தன்மை, அதன் காரணமாக எதிர்காலத்தில் எந்த மாதிரியான திட்டவட்டமான ஒரு விடயம் தோன்றும், ரைட். சோ இதுல சொல்லப்படுகின்ற விஷயங்களை நடைமுறை உலகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ கோட்டா வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் இதை ப்ரூஃப் பண்ணிடும். நியூஸ் பேப்பரை எடுத்து ஓகே பாருங்க இது நடந்துட்டு இருக்குது, இன்றைக்கு இந்த போராட்டம் நடக்குதா, ஓகே பாருங்க நியூஸ் பேப்பரை. ஒரு மத்திய வங்கி இதனுடைய பணவீக்க வீதத்தை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா ஒருத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நம்ம மத்திய வங்கி ஆண்டறைக்கு எடுத்து நம்ம காட்டலாம், ரைட். எங்கே இருந்துட்டு ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபசர் வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவர் சொல்றாரு, இல்ல மத்திய வங்கியில காட்டுற வீதம் எல்லாம் பச்சப்புல, இலங்கையினுடைய பணவீக்கம் இப்ப 200% தாண்டி போகுதுன்னு சொன்னாருன்னு சொன்னால் எஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அவரை பத்தி நியூஸ் வந்திக்குது, அவரை பத்தி வெளிநாட்டு மெகசின்ஸ் வந்துட்டு போடப்பட்டிருக்கு. சோ நம்மளால என்ன செய்ய முடியும்? நடைமுறை உலகத்தோட ஒப்பீடு செஞ்சு நம்மளால உறுதிப்படுத்த முடியும். உலக தரவுகள் மூலம் இதனை உறுதிப்படுத்தப்பட்டால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாவிட்டால் அவை நிராகரிக்கப்படும். அதே மாதிரி இந்த நேர்கூற்றுக்கள்ல விஞ்ஞான பூர்வமான ஒரு தன்மை, கோட்பாட்டு ரீதியான ஒரு தன்மையை நம்ம காணலாம். இது இப்படி நடந்தால் இது இப்படி நடக்கும், விலை அதிகரிக்குதா டிமாண்ட் குறையும், விலை குறையுதா டிமாண்ட் அதிகரிக்கும் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச். இதுண்டா இப்படித்தான் நடக்கும், ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு தன்மையையும் காணலாம், ரைட். இதனை நாம நேர்பொருளியல் கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்டேட்மெண்ட்ஸ் which answer the question of what happened, what will happen, and the statements that can be verified are called positive statements. என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும் என்றதை சொல்ற விஷயம். அதே மாதிரி இந்த சொல்ற விஷயங்களை நம்மளால வெரிஃபை பண்ணி கொள்ள முடியும், நம்மளால உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால் இதனைத்தான் நாம நேர்பொருளியல் சொல்றோம். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்க போற ஒவ்வொரு கோட்பாடுகளுமே இந்த நேர்கூற்றுகள் மூலம் தான் நம்ம விளக்கும். உதாரணத்துக்கு ஓகே நம்ம டிமாண்ட் சம்பந்தமாக நம்ம 2வது யூனிட்ல படிப்போம், ப்ரொடக்ஷன் சம்பந்தமாக நம்ம 3வது பார்ப்போம். இப்படி இந்த பொருளியல் கோட்பாடுகள், விலை அதிகரிக்குதா என்ன நடக்கும், சோ கேள்வி கோட்பாடு, நிரம்பல் கோட்பாடு, உற்பத்தி கோட்பாடு, பல்வேறுபட்ட கோட்பாடுகள் எல்லாமே இந்த நேர்கூற்றுகள் மூலம் தான் விளக்கப்படும். சோ பொருளாதார நடத்தைகள், அதனுடைய நிகழ்வுகளை விளக்குவதற்கு இந்த நேர்கூற்றுகள் என்பதுதான் நமக்கு பயன்படுத்தப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். சோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. முதலாவது நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது எக்ஸாம்பிள்,
பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் இடையே நேர்க்கணிய தொடர்பு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பண நிரம்பல் என்றால் என்னன்னு சொல்றீங்கன்னா மணி சப்ளை. ஒரு நாட்டுல எவ்வளவு பணம் புழக்கத்துல காணப்படுது, ரைட்? அதனையும் தான் நம்ம பண நிரம்பல் சொல்றோம். உங்ககிட்ட, எனக்கிட்ட, மத்தவங்ககிட்ட எல்லாமே எவ்வளவு காசு இருக்குது இதெல்லாம் கூட்டி நம்ம சொன்னால் அதனை பண நிரம்பல் சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய மணி சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு நாட்டுல ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பணத்தினை அச்சடிக்குதுன்னு சொன்னா அச்சடிச்சு அவங்களே வச்சுக்கொள்வாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுல இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பல ட்ரில்லியன் கணக்கான இதனை நாங்க அச்சடிச்சு தான் அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கின்றோம். எங்கிட்ட டொலரும் இல்ல, எங்கிட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸும் இல்ல, அதனால அரசாங்க ஊழியர்களை எங்களை வேலை நிறுத்தமும் செய்ய முடியாது. அதனால எங்கிட்ட காசே இல்லாததால நாங்க பல ட்ரில்லியன் கணக்கான ரூபா நோட்டுகளை அச்சடித்து நாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறோம்னு சொல்றோம். அப்போ இந்த நாட்டுல பண நிரம்பல் என்பது அதிகரித்தால் அரசாங்கம் பல ட்ரில்லியன் கணக்கான அமௌண்ட் அச்சடிச்சு அவங்க வச்சுக்க போறது கிடையாது. அவங்க சம்பளங்களாக நிறுவனங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்றது காசு இல்லைன்னு சொல்லிதான் அவங்க டாலர்களை அவங்க ருபீஸ் அச்சடிக்கிறாங்க இலங்கை நாட்டுக்குள்ள யூஸ் பண்றது. அப்ப அச்சடிச்சு எல்லார்ட்டையும் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, எல்லார்ட்டையும் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டுல பொருள்களினுடைய அளவு அதிகரிக்க போறது கிடையாது. ஒரு பொருள் 2 பொருள் தான் இருக்குது. ஆனா எல்லார்ட்டையும் காசு கூட கூட வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பொருள் 2 பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 2 பொருளுக்கு யாரு கூட காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறுவனங்கள் கொடுத்துட்டு போகுது. யோசிச்சு பாருங்க சொல்ல. இப்ப பெட்ரோல் ஒரு தனியார் கொடுப்பதாக இருந்தால் பெட்ரோல் ஒரு 2 லிட்டர் தான் இருக்குது. ஆனா 20,000 மக்கள் வாங்குறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 20,000 பேருக்கு எப்படி கொடுக்க இயலும்? யாரு கூட காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அப்போ பண நிரம்பல் அதிகமாக நோட்டுகளை அச்சடிப்பதன் மூலமாக மக்கள்ல கையில பணம் அதிகரிக்கும். இப்படி பணம் அதிகரிச்சுன்னு சொன்னால் பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் பொருட்கள் அளவு அதிகரிக்க போறது கிடையாது. 2 பொருள் 3 பொருள் தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த 2 பொருள் 3 பொருள் தான் இருக்க போகுது கடையில. ஆனா மக்கள்ல கையில காசு கூட கிடைக்க போகுதுன்னு சொன்னால் யாரு காசை கூட கொடுக்குறாங்க என்கின்ற போட்டி ஏற்படும். அதனால ஆட்டோமேட்டிக்காகவே பொருளினுடைய விலைகள் அதிகரிக்க போகிறது. இதனால தான் நம்ம சொல்றோம், ஒரு நாடு எந்த நாடு அளவுக்கு அதிகமாக பணத்தை அச்சடித்து கொண்டே இருக்கிறதோ அந்த நாட்டுல உடனடியாக மிக தீவிரமான பணவீக்கம், பொருட்களினுடைய விலைகள் சரமாரியாக என்ன செய்யப்படும்? ஏறிக்கொண்டிருக்கும். பிகாஸ் பொருளினுடைய அளவு வந்துட்டு மாற போறது கிடையாது. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம்? சோ இது ஒரு கோட்பாடு, இது ஒரு கொள்கை. இந்த கொள்கையை நம்ம இப்படி விளங்கப்படுத்துறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், பண நிரம்பல் விலை மட்டம் இது ரெண்டுக்கும் இடையிலே ஒரு நேர்க்கணிய தொடர்பு காணப்படுது. பண நிரம்பல் அதிகரிச்சால் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கத்தான் போகிறது என்று நம்ம சொன்னோம்னு சொன்னால் உள்ளதை உள்ளவாறு நம்ம சொல்றோம். அதனை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்? நாட்டுல பாருங்க, இந்த நாடுல பொருளை அச்சடிக்க போறாங்க, உடனடியா காசு அச்சடிக்க போறாங்கன்னு நியூஸ்ல வந்தாலே நம்ம சொல்லலாம், பாருங்க கொஞ்ச நாளையால பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்க போகுது. சோ ஏற்கனவே நடந்த விஷயங்களின் மூலமாக நம்மளால அதை ப்ரூவ் பண்ண முடியும். சோ இது ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய, உண்மை உலகத்தவர்களோட ஒப்பீடு செய்யக்கூடிய, என்ன நடந்துச்சு அல்லது என்ன நடக்க போகுது என்னங்கிற விஷயத்தை ஜஸ்ட் வழங்கப்படுத்துற ஒரு விஷயம். இது ஒரு நேர்கூற்றாக நம்ம சொல்லுவோம். இது புரியுதா? This is make sense all of you? இந்த முதலாவது எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே புரியுதா? திலு கேட்டிக்கிறாங்க, சார் பண நிரம்பலுக்கும் பணவீக்கமும் ஒன்றாண்டா? நோ மை டியர்ஸ். பணவீக்கம் என்பது பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு செல்வது தான் நம்ம பணவீக்கம் சொல்லுவோம். பணத்தினுடைய நிரம்பல் சொன்னால் ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் அளவுக்கு அதிகமாக பணத்தினை அச்சடித்துக் கொண்டு பணத்தினுடைய அளவை அதிகரிப்பதுதான் பண நிரம்பல் சொல்லுவோம். இரண்டுமே வித்தியாசமான விஷயங்கள். ரைட்? மதா ஹில்யாத் கேட்டிக்கிறாங்க, சார் ஒன்ஸ் மோர் மாறி என்றால் என்னன்னு சொல்லுவீங்களா? மாறி என்றால் வேரியபிள். வேரியபிள் சொன்னா ஒரு பொருளாதாரத்துல மாற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் நம்ம மாறின்னு சொல்லுவோம். ஒரு பொருளினுடைய விலை என்பது இன்றைக்கு நாளைக்கு முதல் என்ன இருந்துச்சுங்கிறது என்பதுமே ஒரு மாறி. பிகாஸ் அது ஒரு மாற்றம் அடையக்கூடிய விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களோட தாத்தா பாட்டி அல்லது உங்களோட அம்மம்மா, உங்களோட வாப்பம்மா, உங்களோட அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ரைட், நான் வாழ்ந்த கால இல்லத்துல எனக்கு ஒரு 2 ரூபாய் காசுக்கு நான் எவ்வளவோ சாமான் வாங்கினேன், பட் இன்றைக்கு வந்துட்டும் அதெல்லாம் நினைச்சும் பார்க்கலான்னு சொல்ற காலம் எல்லாம் ரைட்? ஈவன் தோ மை டியர்ஸ், என்னோட ஸ்கூல் டைம்ல எனக்கு இப்போ நினைவிக்குது, கேன்டீன்ல ஒரு 5 ரூபாய் சல்லி கொடுத்துட்டு ஒரு 4-5 பெட்டிஸ், ரைட், ஒரு 4-5 மரக்கறி ரொட்டி இதெல்லாம் வாங்கி தின்ற காலம் எல்லாம் எனக்கு நினைவிக்கு ஸ்கூல்ல. பட் இந்த விலை என்கின்ற ஒரு விஷயம் மாற்றம் அடைந்திருக்கிறதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சோ இது ஒரு மாறி, ரைட்? அதே மாதிரி இது மாற்றம் அடைந்து கொண்டிருக்கும். பொருட்கள் சேவைகளுக்கான டிமாண்ட், இப்போ அந்த டைம்ல கம்ப்யூட்டர்ங்கிற ஒரு விஷயமே இல்ல,
உதாரணத்துக்கு உங்களோட தாத்தா பாட்டிட்ட போய் கேட்டு பாருங்க, கம்ப்யூட்டர்ங்கிற விஷயம் இல்லை. அப்ப அந்த பொருளுக்கு டிமாண்ட் என்பது இல்லை. பட் இன்றைக்கு டிமாண்ட் இருக்குது. அதே போல இந்த நம்ம நாட்டுல பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் லேப்டாப் என்பது ஒரு 1 lakh, 1 லட்சம் என்பது ஒரு சாதாரணமாக நல்ல ஒரு லேப்டாப் ஒன்று எடுக்கலாம். பட் அதே லேப்டாப் இன்றைக்கு 4-5 லட்சத்துல போகுது. சோ இந்த விலை, இதனுடைய டிமாண்ட், நாட்டினுடைய பணவீக்கம், நாட்டினுடைய வேலையின்மை, நாட்டினுடைய வேலை வாய்ப்பு, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவு, இது எல்லாமே மாற்றிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் நம்ம மாறிகள் சொல்றோம். ரைட்? இது புரியுதா எல்லாருக்குமே? மதாஹில்யத், மாறி என்பதுக்கான விளக்கம் புரியுதா? ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு பணநிரம்பலுக்கும் ஒரு விலை மட்டத்துக்கும் இந்த இரண்டு மாறிகள், பணநிரம்பல் என்கின்ற மாறி, விலை மட்டம் என்கின்ற மாறி, இதற்கிடையிலே நேர்க்கணிய தொடர்பு காணப்படும் சொல்றது. விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு. விலை அதிகரிச்சுச்சா டிமாண்ட் என்கின்ற கேள்வி தொகை குறைவடையும். விலை குறைவடைகிறதா கேள்வி தொகை அதிகரிக்கும் என்று சொல்லி இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணியம் என்று சொல்றது. அதே மாதிரி 2017ஆம் ஆண்டில் இலங்கையினுடைய வேலையின்மை வந்து 4.2%. இது ஒரு கூற்று. இதை நம்ம என்ன செஞ்சு கொள்ள முடியும்? மத்திய வங்கியினுடைய ரிப்போர்ட்ஸை எடுத்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லி, உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், பொய்யாக இருந்தால் நிராகரிக்கலாம். அதே போல இலங்கையினுடைய சனத்தொகை வளர்ச்சி வீதம் 2015 0.9% இருந்துச்சு. 2016-17 1% காணப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு என்று சொன்னால் ஒரு நடந்த விஷயம் அல்லது நடக்க போற விஷயம். பட் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளல நமக்கு. அதே மாதிரி பொருளியலாளர்கள் இயற்கை வளங்களை புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள் சொல்லி வகைப்படுத்துறாங்க. இதை பத்தி நம்ம படிப்போம். சோ எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ரினியூவபிள் ரிசோர்சஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் சொன்னால் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய. உதாரணத்துக்கு ஒரு கடல்ல நீங்க மீன் பிடிக்கிறீங்கன்னு சொன்னால், மீன் பிடிச்சதோட அந்த கடலோட வளமே இல்லாம போயிருமா? ரைட்? இன்றைக்கு நீங்க பிறந்த காலத்துல இருந்து, நான் பிறந்த காலத்துல இருந்து கடல்ல மீன் வற்றி போச்சுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குதா? அல்லது காடுகள்ல மிருகங்களே இல்லாம போச்சு, எல்லாத்தையுமே வேட்டையாடிட்ட கதை இருக்குதா? இல்ல. பிகாஸ் இது எல்லாமே மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய வளங்கள். ஒரு காடாக இருக்கலாம், ஒரு விலங்குகளாக இருக்கலாம், ஒரு மீன் வளமாக இருக்கலாம், மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய வளங்கள். ஆனால் சில வளங்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு பெட்ரோல் எடுக்கின்ற நிலக்கரியாக இருக்கலாம், அல்லது மண்ணுக்குள்ள இருந்து நம்ம எடுக்கக்கூடிய இரசாயன பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு, தங்கம் போன்ற விடயங்கள் எல்லாமே தோண்டி தோண்டி எடுத்தோம்னு சொன்னால் மறுபடியும் எடுக்க முடியாது. எத்தனையோ எண்ணெய் கிணறுகள் மூடப்பட்டுள்ளது இன்றைக்கு சவுதி அரேபியாவில், மத்திய கிழக்கு நாடுகள்ல. பிகாஸ் அதெல்லாமே மீள புதுப்பிக்க முடியாது விடயங்கள். அதனால தான் இப்ப ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மண் அகழ்வு, மண் எடுக்கிறத தடை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆற்றங்கரைகள்ல போய் நீங்க எந்த லெவலுக்கு மேல மண்ணை எடுக்க முடியாது, எல்லாருக்குமே பெர்மிட் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பறவைகளை நீங்க போயிட்டு என்ன செய்யாது, போயிட்டு வேட்டையாடிட்டு வர முடியாது. கொக்கையெல்லாம் நீங்க புடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களை போட்டு ஃபைன் அடிச்சு வச்சிருப்பாங்க. காரணம் என்ன? இது எல்லாமே புதுப்பிக்க முடியாத வளங்கள். ரைட்? நீங்க அது உருவாகிற டைமே கொடுக்காமலுக்கு உடனடியாகவே நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி அது உருவாகிறது? அதனால தான் அதெல்லாம் லிமிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரைட்? சோ இப்படி புதுப்பிக்கத்தக்க வளம்னு சொல்லி எக்கனாமிக்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணல. அதே மாதிரி பொருளாதாரங்கள்ல வரையறையற்ற விருப்பங்களை பூர்த்தி செய்ய வரையறுக்கப்பட்ட வளங்கள் பயன்படுத்தப்படுது என்று சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்துல உள்ளதா? இது இல்ல. இப்ப இரட்டை இலக்கத்துக்கு போயிடுச்சு. முதல்ல எல்லாம் 9%, 8%, 7% தான் சொல்லுவோம். இப்ப 20%, 30% 2 இலக்கத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இது உண்மையா பொய்யா? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி மூலம் பொருளாதார வளர்ச்சி என்பது அளவிடப்படுகிறது. சோ இதெல்லாமே கூற்றுக்கள். இந்த கூற்றுக்கள் சரியான இருக்கலாம், பிழையானதாக இருக்கலாம். ரைட்? ஆனால் இது சரியானதா பிழையானதா என்பதனை நமக்கிட்ட உண்மையிலேயே காணப்படுகின்ற டேட்டாவை வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம நேர்பொருளியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது புரிஞ்சுது எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயங்கள்? Right? Make sense? Right? So இதனுடைய ரீடிங் நோட்ஸ் உங்களுக்கு நான் இதுல எட் பண்ணிக்கிறேன். சில ரீடிங் நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு பாருங்க. ஒரு பொருளாதாரத்தில் நடைபெறுகின்ற உண்மையான விடயங்களுடன் தொடர்புடைய ஆய்வுகளை நம்ம நேர்பொருளியல் என்று சொல்றோம். அத்துடன் நேர்பொருளியலுடைய அறிக்கையானது கடந்த காலத்தினுடைய ஒரு நிகழ்வு அல்லது நடப்பு காலத்தினுடைய நிகழ்வு அல்லது எதிர்காலத்தினுடைய நிகழ்வு பற்றி ஒரு பகுப்பாய்வினை எடுத்துரைக்கிறது. மேலும் அது என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என வினாக்களுக்கான விடையளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கூற்றுக்களை இது குறிக்கும். ஏதேனும் ஒரு மாறிகள் சிலவற்றுக்கிடையில் உள்ள ஒரு தொடர்பு, அதாவது விலைக்கும் கேள்வி தொகை, அதே மாதிரி விலைக்கும் நிரம்பல் தொகை, பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் என்ன என்று சொல்லி
மாறிகள் சிலவற்றுக்குள்ள தொடர்பை விளக்குவதற்கு அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு ஒன்றை தெளிவுபடுத்துறதுக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றது. ஏதாவது நிகழ்வொன்றில் காணப்பட்டதனுடைய தன்மை, அதனால தற்பொழுது காணப்படுகின்ற தன்மை, இதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தன்மையை திட்டவட்டமாக தோன்றும் என்று சொல்ல வகையில விளக்குகின்ற கூற்றுக்கள். சோ இத்தகைய கூற்றுக்களினுடைய உண்மைத்தன்மையை நம்ம நடைமுறையில உலகத்துல காணப்படுகின்ற தகவல்களோடு ஒப்பிட்டு நோக்க முடியும். உண்மை உலக தரவுகள் மூலம் இவை உறுதிப்படுத்தப்பட்டால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும், அல்லது இவை பிழை என்று சொல்லி நம்ம நிராகரிக்க முடியும். அதே சமயம் இந்த நேர்கூற்றுக்கள் விஞ்ஞான பூர்வமான தன்மையினை, இது நடந்தா இப்படித்தான் நடக்கும் சொல்லி ஒரு கோட்பாட்டு ரீதியான தன்மையில காணப்படும். அதே சமயம் அதிகமான பொருளியல் கோட்பாடுகள் என்பது இந்த நேர்பொருளியல் மூலம் தான் விளக்கப்படுகிறது. இதற்கு இன்னும் மேலதிகமாக உதாரணம் பாருங்க. ஒரு பண்டத்தினுடைய விலை மற்றும் கேள்வி தொகைக்கிடையே எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும் சொல்லி ஒரு கொள்கையை விளக்குறதாக இருக்கட்டும். அருமை ஒரு வளத்திற்கான உதாரணம். இது வந்து சுழல் இருக்குது. இதை நீங்க நிலம் என்று எடுத்துக்கோங்க. நிலம் ஒரு அருமை வளத்திற்கான உதாரணம். அதே மாதிரி இலங்கையினுடைய மக்கள் தொகை 22 மில்லியன். இலங்கையினுடைய வருமான விநியோகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இலங்கையில பணவீக்கம் தற்போது ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. இது எல்லாமே ஒரு கூற்றுக்கள். இதனை நாம உண்மையான உலக தரவுகளோட செஞ்சு இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்மளால உறுதிப்படுத்தி கொள்ள முடியுமாக இருக்கும். இதனைத்தான் நாம நேர்பொருளியல் கூற்றுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? Right? Does it make sense, guys? Right? Hope everyone get the points for today class. சரியா? சோ தெளிவாக சுழல் கிடையாது, அது எழுத்துப்பிழை ஹிலாஹிலியத், அது நிலம் என்று எடுத்துக்கோங்க. நிலம் அல்லது உழைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. That's it. Right? So that's it, guys. So இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இந்த கிளாஸை நல்லா படிச்சுட்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இந்த நியம பொருளியல் கூற்றுக்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படிச்சு நாம கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டுக்கு வருவோம். ஓகே. ஸோ எவ்ரி ஒன் நோட்ஸ் எடுங்க, நல்லா படிங்க. உங்களோட பிசிக்கல் நோட்ஸ் வந்துடும் ஒன் த வே, எப்படியுமே உங்களுக்கு குயிக்காகவே கிடைச்சிடும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் பீயிங் ஹியர். ரைட், see you guys, see you in the next classes. Thank you all, bye.